ஃபுல் டைம் இப்போ எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. த்ரூ திஸ் பிஸ்னஸ் ஃபினான்ஷியல் ஓகேங்களா, டைம் ஃப்ரீடம் எல்லாமே கிடைச்சிருக்கு ஓகேங்களா. மேடம் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சுஜிதா. ஸோ அவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு ஓகேங்களா, டீச்சிங் பை ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஹோப் கிடைக்கும் இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில ஓகேங்களா. எப்படி அவங்க சக்சஸ் பண்ணாங்கன்ற விஷயம் ஓகேங்களா. இந்த பிசினஸ் பிளான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமிப்பாங்க. ஸோ எல்லாருமே பி ஆன் ஓப்பன் மைண்டட் ஓகேங்களா. கொஞ்சம் ஓப்பன் மைண்டடா இருந்தீங்கன்னா மேபி இந்த செஷன்ஸ் கூட உங்களுடைய ஒரு லைஃப் சேஞ்சிங் ஈவெண்டா இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஸ்பீக்கர்ஸ் வெல்கம் பண்ணலாங்களா? Deepak and Sujita on the stage, please. Good evening. Good evening. எல்லோருக்கும் மாலை வணக்கம். தமிழ் ஓகே தானே? ஓகே. என்னுடைய தமிழ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், இருந்தாலும் உங்களுக்கு புரியாத மாதிரி நான் பேச முயற்சி பண்ணுறேன். ஓகே சரி. சுஜிதா ஓகே. நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் வர்றதுக்கு முன்னாடி டெல்லியில் ஒரு டைகாஸ்டிங் கம்பெனியில் குவாலிட்டி சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய குவாலிஃபிகேஷன் மெக்கானிக்கல் இன்ஜினியர். நான் சுஜிதாவை பார்க்கும்போது அவங்க வந்து நான் வந்து ஃபுல் டைமாக இந்த வாய்ப்பு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் சுஜிதா என்னுடைய வாழ்க்கையில வந்தாங்க. அவங்க பேசுவாங்க. என்னோட பேரு சுஜிதா. நான் வந்து ஒரு பை குவாலிஃபிகேஷன் பிஎட் தான் படிச்சிருந்தேன். கொஞ்ச நாள் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பேங்கிங் மேഖലയിல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் எங்களோட மேரேஜ் முடிச்சது. அதுக்கப்புறம் வந்து என்னோட ஃபேமிலி வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நான் வந்து 3 கேர்ள்ஸ், அப்பா அம்மா, அப்படி ஒரு ஃபேமிலியில இருந்தேன், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நாங்க வந்து இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில இவர் ஒர்க் பண்ணும்போது எங்களோட மேரேஜ் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நானும் இந்த பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன். நான் அதுக்கப்புறம் அவரோட இந்த பிஸ்னஸோட உள்ள அவரோட ஒரு டிசிஷன், அவரோட அம்பிஷன் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கும் அந்த பிஸ்னஸ் எப்படி நல்லதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நானும் என்னோட ஜாலி ரிசைன் பண்ணி இந்த பிஸ்னஸ்ல ஜாயின் பண்ணினேன். அதுக்கப்புறம் தான் எங்களோட லைஃப்ல இப்போ பார்க்குற மாதிரி உள்ள சேஞ்சஸ் எல்லாமே வந்ததும், அதுபோல தானே எங்களோட லைஃப்ல ஃப்ரீடம் கிடைச்சதும். நான் இப்போ ஃபுல் டைமா என் ஹஸ்பண்டோட கூட தான் இருக்கேன் 24 hours. அந்த மாதிரி ஒரு லைஃப் அமைஞ்சதுக்கு காரணம் இந்த பிஸ்னஸ் தான். பாக்கி அவர் பேசுவார். ஸோ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி முதல்ல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்று பார்த்தால் இதில் உள்ள இன்கம் சைடு தான். ஏனென்றால் நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி முதல்ல பார்க்கும்போது நிறைய கடன்கள் இருந்திருக்கு. ஓகே, அப்போது இந்த ஹால்ல யாருக்காவது பேங்க் லோன், பர்சனல் லோன், இந்த மாதிரி என்னங்க கிரெடிட் கார்டு லோன்ஸ், இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் உங்களை கண்டிப்பா என்ன சப்போர்ட் பண்ணணும். சரிதானே? ஓகே. இங்க என்னுடைய இதுல பார்த்தாச்சுன்னா இப்போ உங்களுடைய இன்கம் யாதொரு வகையிலும் இப்போதுக்கு உங்களுக்கு ஏதாவது இன்கம் இருக்கத்தான் செய்யுதுன்னா அதை யாதொரு வகையிலையும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணாம ஒரு அடிஷனல் இன்கம் நம்மளுக்கு கிடைச்சா நம்ம லைஃப்ல ரொம்ப நிறைய காரியங்கள் பண்ண முடியும். இப்போ நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு ஒரு 10,000 rupees அன்பாக எல்லா மாதம் கொடுக்க முடிஞ்சது எப்படி இருக்கும்? நம்மளுடைய குழந்தைகள் ഏറ്റവും பெஸ்ட் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணா கண்டிப்பா அது நல்லா இருக்கும் தானே? அந்த மாதிரி நம்மளுடைய லைஃப்ல வந்த எந்த ஒரு டிசிஷனுமே அதோட பெஸ்ட் நம்ம செய்ய முடிஞ்சா கண்டிப்பா நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். எங்களுடைய அப்ளைன் ஃபவுண்டர் பிளாட்டினம் வந்து சாபு சார் அண்ட் பிந்து மேம், அவங்க ட்ரிவாண்டத்தில் இருக்காங்க. எங்களுடைய ஃபவுண்டர் டபுள் டைமண்ட் வந்து பெரியசாமி சார் அண்ட் காவியா மேம். அவங்கள பார்க்க மலேசியா போன போது சாபு சார் அவங்களுடைய அம்மாவை கூட கூட்டிட்டு வந்தாங்க. ஸோ அது எங்களுக்குள்ள ரொம்ப பெரிய கனவுகள் உருவாக்குச்சு. அவங்க அம்மாவை கூட்டிட்டு அந்த ஃப்ளைட்ல ஏறும்போது கேஎல் டவருக்கு மேல நிப்பாட்டும் போது பத்து கேவ்ஸ் அதுல நிறைய ஸ்டெப்ஸ் இருந்தது. அந்த ஸ்டெப்ஸ் அம்மா கைப்பிடிச்சு அவங்க நடந்த போது
ശരിക്കും അവங்களுடைய കണ്ണില് ആനന്ദ കണ്ണിൽ பார்க்க முடியுது. இப்போது அது யோசிச்சு பார்க்கும்போது கூட புல்லரிக்குது. புல்ல அப்படித்தானே சொல்லணும். நாங்க வந்து முதலாக ஒரு கார் வாங்கின போது எங்களுடைய அம்மா அப்பா அவங்கள 2 பேரோட ஓகே அம்மா அப்பாவை நல்லா பத்திரமாக கூட்டி டிராவல் பண்ணணும் தான் எங்களுடைய நோக்கம் இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில நிறைய ஸ்லைடு நிறைய ஃபாரின் ட்ரிப்ஸ் எங்களுடைய கடவுள் புண்ணியத்துல எங்களுக்கு 7 ஃபாரின் ட்ரிப்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில நாங்க அட்டென்ட் பண்ண வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போது எங்களுடைய நோக்கம் என்னன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 100 கண்ட்ரிஸ் ஆகுது நம்ம விசிட் பண்றோம். ஓகே அந்த ஒரு நோக்கத்தோட நாங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த ஸ்லைட். இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம முன்னாடி வரும்போது நிறைய கேள்விகள் நம்ம மனதில் உருவாகும். எனக்கு உண்டான ஆദ്യ கேள்வி என்னன்னு சொன்னா நமக்கு என்ன லாபம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி செய்யும் போது எனக்கு என்ன லாபம், அதுதான் என்னுடைய முதல் கேள்வி வந்தது. ஓகே அப்போது அன்னைக்கு எனக்கு அதுக்கு விளக்கம் கிடைக்கவில்லை. ஆனா இன்னைக்கு உங்க முன்னாடி நிற்கும் போது நிறைய ஆன்சர்ஸ் இருக்கு. முதல்ல வந்த பெனிஃபிட் என்னன்னு பார்த்தா என்னுடைய ஹெல்த்ல வந்த மாற்றம் தான். முன்னாடி எல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணத ஒரு மனிதர் தான். ஓகே என்னுடைய எந்த மாதிரி ஆராய்ச்சி தெரியுமா, அதாவது எவ்வளவு கம்மியா நம்மளுடைய பிசிக்கல் எஃபர்ட் போடலாம், ஓகே எவ்வளவு கம்மியா நம்மளுடைய பிசிக்கல் எஃபர்ட் போடலாம் என்கிற ஆராய்ச்சி. ஓகே முன்னாடி எல்லாம் என்னுடைய பைக் நிப்பாட்டுறது வந்து என்னோட வீடுக்குள்ளாலே ஓட்டிட்டு போய் அந்த ஸ்டேர் ரூம்ல கொண்டு நிப்பாட்டி அங்கிருந்து 2 ஸ்டெப்ல ரூமுக்கு போக முடியும், என்னுடைய பெட்ரூமுக்கு. அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணுவேன். ஓகே ஆனா இப்போது பார்த்தாச்சுன்னா மேரத்தான்ஸ் கம்ப்ளீட் பண்ணத அளவுக்கு என்னுடைய ஆட்டிடியூட்ல ஷிஃப்ட் வருதுனது இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எங்களுடைய ஹெல்த்ல மட்டும் கிடையாது, எங்களுடைய நிறைய நெருங்கின ஆட்கள் இருக்காங்க, அவங்களுடைய ஹெல்த்லயும் ரொம்ப பாசிட்டிவான ஒரு மாற்றங்கள் கொண்டு வர்றதுக்கு இந்த வாய்ப்பு ஒரு காரணமா இருந்திருக்கு. அது மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டா எனக்கு தோன்றுது. ரெண்டாவது வந்து பார்த்தாச்சுன்னா எங்களுடைய ஃபினான்ஷியல் பெனிஃபிட் தான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில வரும்போது நிறைய கடன்கள் இருந்திருக்கு. ஆனா ஒரு 11 வருஷமாக நானும் சுஜிதாவும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபுல் டைமா தான் பண்ணிட்டு இருக்கோம். வேற எந்த ஒரு இன்கம் எங்களுக்கு கிடையாது. அப்படி இருந்து எங்களுக்கு அந்த கடன்கள் எல்லாமே வீட்ட முடிஞ்சது, எங்களுக்கு ஒரு கார் வாங்க முடிஞ்சது, ஒரு பிளாட் வாங்கி அங்க வீடு வைக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தாச்சுன்னா எங்களுடைய சிஸ்டர்ஸோட மேரேஜ் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சது. இப்போ ரீசெண்ட் டைம்ல ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு கமர்ஷியல் பில்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. இதெல்லாம் போன 11 வருஷத்துல நடந்தது. ஸோ இது நான் என்ன சொல்ல வரேன்னா நமக்கு சுத்தி பார்த்தாச்சுன்னா நம்ம மார்க்கெட்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்கம் கிடைக்கிற நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆனா அங்க எதுவுமே கிடைக்காத ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பிளஸிங் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில இருக்கு. என்னன்னு பார்த்தா நமக்கு உருவாக்க முடியுது அந்த பணத்தை எப்படி நமக்கு சாதகமா நமக்கு நம்மளுடைய லைஃப்ல கிரியேட் பண்ணலாம் என்று சொல்லிக் கொடுக்க தகுதியுள்ள நிறைய லீடர்ஸ் நம்ம கூட இருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் ரோஸ்ல இருக்க நிறைய லீடர்ஸ், அந்த மாதிரி லீடர்ஸ். இப்போ இங்க கோயம்புத்தூர்ல பார்த்தாச்சுன்னா நிறைய லெஜெண்டரியான லீடர்ஸ் இருக்காங்க. நான் இங்க பேசின விட மிகப்பெரிய அளவுக்கு 1000 டைம்ஸ் கிரேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தகுதி உள்ள லீடர்ஸ் இருக்காங்க. போல்ட்ராஸ் சார், சாயாமி மேம், இவங்க எல்லாம் இருக்காங்க தானே. நல்ல ஒரு பாராட்டு. அவங்களுடைய ஒவ்வொரு மோட்டிவேஷன் தான். ஓகே அப்படி அதுக்கு அப்புறம் பார்த்தால் நமக்கு எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பண்ண முடியும்? நான் அப்படி யோசிச்சதுக்கு ஒரு காரணம் என்னென்றால், நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வரும்போது எந்த விதமான பிசினஸ் செய்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடையாது. தமிழ் ஓகே தானே? ஓகே சரி ஓகே. அப்போ எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடையாது. ஆனா ஒரு பொருளை கூட ஒரு ஆளுக்கு செல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடையாது. அப்படி இருந்த எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில எப்படி முன்னுக்கு வர முடியும் என்று பார்த்தால் ஓகே முன்னுக்கு வர முடிஞ்சது பார்த்தால் இங்க அதுக்கான ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு. இப்போ செவ்வாய் கிரகத்துல எதனால செடி மரங்கள் எதுவுமே முளைக்கிறது கிடையாது? அங்க என்னது இல்ல, அட்மாஸ்பியர் கிடையாது. இங்க நமக்கு ஒரு பிசினஸ்
உருவாக்குறதுக்கு ஆனா என்னென்ன தேவையோ அந்த சப்போர்ட் கொடுக்கறதுக்கு நிறைய அட்மாஸ்பியர் இருக்கு. அதனால என்ன இன்னைக்கு முதல்ல கேட்கிற ஒரு நபருக்கு கூட இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில முன்னுக்கு வர முடியும். ஓகே, அப்போ அப்புறம் அந்த கேள்வி, எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு பண்ண முடியும், எதனால செய்யலாம், இத நம்ம யோசிக்கும் போது ரெண்டு கேள்விகள் எனக்கு இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் போடலாம். ரெண்டு கேள்விகள் என்னென்று பார்த்தால், உங்களுடைய ஹெல்த்துக்கு நீங்க எவ்வளவு முக்கியம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, 10 மார்க்ல எவ்வளவு மார்க் உங்களுக்கு கொடுக்க முடியும். ரெண்டாவது கேள்வி வந்து பார்த்தால், உங்களுடைய நெருங்கின நிறைய ஆட்கள் இருக்காங்க தானே, அம்மா அப்பா சகோதரர்கள் குழந்தைகள் கணவன் மனைவி என்ன, சோ இவங்களுடைய ஆரோக்கியத்துல நீங்க எவ்வளவு மார்க் கொடுக்குறீங்க. கண்டிப்பா சொல்ல முடியும் 10 out of 10 சரிதானே, காரணம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அவங்களுடைய ஹெல்த். ஓகே, அவ்வளவு இம்பார்ட்டன்ட். நம்மளை பார்த்தா இன்னொரு எக்ஸசைஸ் உங்களுக்கு செய்ய தோன்றது என்னன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 ஃபேமிலிஸோட பேர் உங்களுடைய புக்கில் எழுதணும். ஆனா ஒரு கண்டிஷன், அவங்களுக்கு எந்த விதமான லைஃப் ஸ்டைல் டிசீஸுமே இருக்கக்கூடாது. அந்த அந்த ஒரு இது நம்ம முயற்சி பண்ணா கண்டிப்பா அதுல ரொம்ப ரொம்ப பிரச்சனை இருக்கு, சரிதானே. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, நம்மளை சுத்தி பார்த்தாச்சுன்னா இன்னைக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. நம்ம நாட்டுல பார்த்தாச்சுன்னா 5 பேரை நம்ம மீட் பண்ணா அதுல ஒரு ஆளுக்கு டயபெட்டிஸ் இருக்கு, 3 பேர்ல ஒரு ஆளுக்கு ஒபேஸ் என்ன ஓவர் வெயிட் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. 100 வருடம் முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்த ஒரு நபரை இப்போ உயிர் கொடுத்து அவங்கள ஒரு ஃபுட் கோர்ட்ல வந்து நிப்பாட்டினா கண்டிப்பா அவங்க அங்க இருக்க ஒரு பொருளை கூட டச் பண்ணி கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு ஃபுட்ல உணவுல மாற்றங்கள் வருத்தியாச்சு. கரெக்டான என்ன சொல்றோம். ஓகே, அப்போ ஸ்ட்ரெஸ் அந்த ஒரு லிஸ்ட் பார்த்தாச்சுன்னா இங்க போட்டிருக்கு. 10ல 7 பேர் நம்ம மீட் பண்ற 10ல 7 பேர் இந்த ஸ்ட்ரெஸ் மூலமாக பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றாங்க. இப்ப நம்ம சுத்தி பார்த்தாச்சுன்னா செடி மரம் பறவைகள் மிருகங்கள் எல்லாமே ஒரு பயாலஜிக்கல் கிளாக் நோக்கி தான் வாழ்ந்துட்டு இருக்கு. நேச்சர்ஸோட ஒரு பயாலஜிக்கல் கிளாக், சரிதானே. ஆனா நம்ம மனிதர்கள் மட்டும்தான் இதை வயலேட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு உண்டாகிற விளைவுகள் தான் அந்த நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அடுத்து பார்த்தாச்சுன்னா 10 பேர்ல 8 பேருக்கு மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி இருக்கு. இப்போ 60 கிலோ பாடி வெயிட் இருக்கிற ஒரு நபர் அவங்க மினிமம் 60 கிராம் புரோட்டீன் சாப்பிடணும், தெரியும், சரிதானே. ஆனா முட்டை சாப்பிட்றது மீட் பண்ண அவங்க முயற்சி பண்ணலாம் 11 முட்டை சாப்பிட வேண்டியதா இருக்கு. பால் ஏதோ 8 கிளாஸ் பால் நம்ம குடிக்க வேண்டியதா இருக்கு. பனானாஸ் சாப்பிட்டா எவ்வளவு சாப்பிட வேண்டியிருக்கு, 50 பனானாஸ் சாப்பிட வேண்டியிருக்கு. ஸோ அது நமக்கு மீட் பண்ண முடியாத விஷயம். நம்ம நாட்டில் நடக்கிற ஒரு மரணங்கள் பார்த்தா 65% மரணங்கள் டெத்து எதனால பார்த்தால் லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னால நடக்குது என்று நமக்கு புரிய வருது. ஸோ இந்த ஒரு பிரச்சனைக்கு எப்படி நமக்கு சொல்யூஷன் பார்க்க முடியும். இப்போ டாக்டர்ஸால மட்டும் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வர முடியாது. அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்குது, என்னன்னா காமன் மக்கள் சாதாரண நம்மளை போലുള്ള காமன் பீப்புள் எதை பத்தி பேசணும், ஹெல்த்தை பத்தி, சரிதானே. ஹெல்த்தை பத்தி பேசணும், புரிஞ்சுக்கணும். அங்கதான் ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உருவாகுது. நெக்ஸ்ட் ஸ்லைட் போடலாமா. வெல்னஸ் இண்டஸ்ட்ரி, சரிதானே, ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் இண்டஸ்ட்ரி. இன்னைக்கு அடுத்த ஒரு 5 வருஷத்துல வரப்போற பிசினஸ் பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்னு நம்ம பார்க்கணும்னா ஒரு சின்ன ட்ரிக் நான் சொல்றேன். இங்க இந்தியாவில லீடிங்கான கம்பெனிகள் இப்போ கூகுள், மெட்டா, ஃபேஸ்புக், டெஸ்லா இந்த மாதிரி கம்பெனிகள் எங்க அவங்களுடைய ரிசர்ச்சுக்காக கோடிக்கணக்கான பணங்கள் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு ஜஸ்ட் ஒன்று நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சா கண்டிப்பா வரப்போற ட்ரெண்ட் என்னன்னுள்ளது பார்க்க முடியும். இப்போ அப்படி பார்த்தால் 2 மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியில அவங்க வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரிசர்ச்சுக்காக. ஒன்னு ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 2வது இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தால் வெல்னஸ், ஹெல்த் ரிலேட்டடான ப்ராடக்ட்டும் சர்வீஸும்.
இப்போ நம்ம கையில இருக்க மொபைல் ஃபோன்ஸ் அப்ப எல்லாருமே அதுல என்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமோ அதெல்லாம் கண்டுபிடிச்சு முடிச்சாச்சு, சரிதானே? இனிமே எல்லாரும் எல்லா பெரிய பெரிய கம்பெனிகளும் இந்த ஒரு டிவைஸை எப்படி நம்மளுடைய ஒரு ஹெல்த் அசிஸ்டண்டா மாற்றலாம் என்றுதான் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்மளோட வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களுமே டிவைசஸ் ஏஐ இன்டர்நெட் இதுல கனெக்ட் பண்ணியாச்சுன்னு யோசிச்சு பாருங்க. அப்படின்னா உங்களுடைய ஒரு 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 டே ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க டாய்லெட் பண்ணி போய் ஃப்ரெஷ் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு அலார்ம் வந்துடும், உங்களுக்கு இன்னைக்கு என்னென்ன டெஃபிஷியன்சிஸ் இருக்கு. ஓகே, நீங்க ஃப்ரிட்ஜை திறக்கும் போதே உங்களுக்கு அந்த டெஃபிஷியன்சிஸ் என்னென்ன ஃபுட்டு சாப்பிடணும் என்கிற இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஓகே, எந்தெந்த சப்ளிமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவை இது உங்களுடைய ஒவ்வொரு டிவைஸும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். இப்போ கோவிடுக்கு பிறகு நம்ம பார்த்தாச்சுன்னா எல்லாருமே ஹெல்த் ரொம்ப ஆர்வமா பார்க்குறாங்க. இப்போ எப்படி இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுது, எந்த சப்ளிமெண்ட்ஸ் நமக்கு தேவை, எப்படி எக்ஸசைஸ் பண்ணலாம், இதுல எல்லாம் ரொம்ப கான்ஷியஸா இருக்காங்க, சரிதானே? ஓகே, அப்போ இப்போ ஒரு வீட்டை பத்தி பேசும்போது பெரிய கௌரவமா முன்னாடி பேசுறது என் வீட்டுல ஹோம் தியேட்டர் இருக்குன்னு தான். ஆனா இப்ப பார்த்தாச்சுன்னா எப்படி பேசுறாங்க அவங்க, ஹோம் தியேட்டர் இருக்கு என்று பேச. ஆனா இப்ப எப்படி பேசுறாங்க, எங்களுடைய வீட்டுல ஃபிட்னஸ் ஜிம் இருக்கு என்று பேசுறதுல ரொம்ப கர்வமா இருக்காங்க. இப்போ இது காமிக்கிறது என்னன்னு பார்த்தால் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி உருவாகிட்டு இருக்கு. ஓகே, அடுத்த ஸ்லைட் போடுறோம். ஓகே, இந்த ஒரு ஏரியால பார்த்தாச்சுன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி ஃபுட் சப்ளிமெண்ட் பிராண்ட் அல்லது ஃபுட் சப்ளிமெண்ட் பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்குது என்று தெரிய முடியுது. ஸோ நம்மளுடைய எக்ஸைட்மெண்ட் என்னன்னா உலகத்திலே நம்பர் 1 ஃபுட் சப்ளிமெண்ட் பிராண்ட் நம்ம கையில் இருக்கு. ஸோ அதை பத்தி சுஜிதா பேசுவாங்க. இப்போ நம்ம நிறைய ஹெல்த் சேலஞ்சஸை பற்றி கேட்டோம். ஆனா நமக்கு ஒரு ஆப்டிமல் ஹெல்த் நமக்கு உருவாகிறதுக்கு என்னென்ன தேவை, அதுக்கு வேண்டிட்டு நமக்கு காலம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் 1934ல இதை பற்றி நினைச்சு, ஆனா நம்ம இப்ப கூட எஜுகேட் பண்ணணும், நம்ம என்னென்ன தேவை வேணும் அப்படிலாம் நம்ம எஜுகேட் பண்ண அவசியம் இருக்கு. ஆனா இத்தனை வருஷங்கள் பேக் இந்த பெரிய மனுஷன் இந்த ஒரு பிராண்டை பற்றி நினைச்சு நமக்கு ஒரு பெரிய பிராண்டை கொடுத்துட்டாங்க. அதோட பேர் வந்து நியூட்ரிலைட். நமக்கு அது நல்ல ஒரு இப்போ வந்து நமக்கு பார்த்தா 90 years பேக் நம்ம ஆம்பேட் கம்பெனியை கூட பெருசான ஒரு கம்பெனி இது. நமக்கு பார்த்தாச்சுன்னா நமக்கு வேர்ல்டுல நம்பர் 1 டயட்ரி ஃபுட் டயட்ரி அண்ட் vitamins and supplement brand. Sorry, இந்த பிராண்டோட நமக்கு பார்த்தாச்சுன்னா நமக்கு இந்த ஒரு இதுல வந்து பார்த்தாச்சுன்னா நமக்கு சப்ளிமெண்ட்ஸ் கிடைக்கும் போது நம்ம கொஞ்சம் எப்போதும் எல்லாரும் கூடுதலா கான்ஷியஸ் பண்ணுவாங்க. ஆனா நமக்கு சேஃபா இருக்கணும், ரிசர்ச் பேக்கப் இருக்கணும், இதெல்லாம் இந்த ஒரு ப்ராடக்ட்ஸ்ல நமக்கு இருக்கு. நம்ம இந்த ப்ராடக்ட்ஸோட பிரத்யேகதை என்னன்னு சொன்னா சீட் டு சப்ளிமெண்ட் நமக்கு இந்த ஒரு பிராண்டோட கையில தான் இருக்கு. அவங்களுக்கு 6500 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் அவங்க சொந்தமா வச்சுட்டு இருக்காங்க. USA, பிரேசில் அங்க எல்லாம் அவங்களோட சொந்தமான லேண்ட். அது நம்மளோட சர்டிஃபைடு லேண்ட் தான் இருக்கு. அதுல அவங்க பண்றது என்னன்னு சொன்னா சீட்ஸ் விதைக்கிறது முதல் அது பிளான்ட் ஆகி அது வித்தை விதைச்சு சோ பண்ணி எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணி அது நம்ம கையில எத்தனை சப்ளிமெண்ட் வரைக்கும் கண்ட்ரோல் ஒரு ஒத்த கம்பெனில தானே இருக்கு. அத்தனை மாத்திரம் சேஃபான சப்ளிமெண்ட்ஸ். நமக்கு நம்ம நார்மலி பார்த்துச்சுன்னா நமக்கு நிறைய டெஃபிஷியன்சிஸ் நமக்கு மனிதர்கள் இருக்கு. ஆனா நம்ம பிளான்ஸோட பார்த்து வேண்டா நிறைய பிளான்ஸ் thousands of years சூடு எந்த கிளைமேட் வந்தாலும் சேஞ்ச் பண்ணாலும் அதுங்களுக்கு யாதொரு ப்ராப்ளமும் இல்லாம அது பிளான்ஸ் அட்மாஸ்பியர்ல நிக்குது. ஆனா நமக்கு கிளைமேட் சேஞ்ச் பண்ணா நமக்கு கஃப் கோல்டு அப்படி எல்லாம் நமக்கு வந்துட்டே இருக்கு. ஆனா இந்த இதோட சயின்டிஸ்ட் பார்த்தது என்னன்னு வச்சா இந்த பிளான்ஸோட என்ன பிரத்யேகதை, அவங்களுக்கு இருக்க என்ன பிரத்யேகதை அவங்களை இத்தனை லாங் லைஃபா நல்லா நிப்பாட்டுது.
എന്ന് பார்த்தப்போ கண்டுபிடிச்ச இதாக ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் பண்றது என்னன்னு சொன்னா நமக்கு നമ്മുടെ ஃபுட்டில் நம்ம அதோட பெனிஃபிட்ஸ் ஆட் பண்ணலாம், அது நமக்கு எத்தனை மாத்திரம் குணங்கள் கிடைக்கும் அந்த மாதிரி பார்த்ததுக்கு பிறகுதான் നമ്മുടെ இந்த ஒரு பிராண்ட் உருவாகினது. அது மாத்திரம் இல்ல, நிறைய கலர்ஸ் നമ്മുടെ ஃபுட்ல ஆட் பண்ணணும், இதெல்லாம் இதோட வருது. இதை பற்றி ஒரு வீடியோ வருது, அது பார்க்கலாம். I am proud to share that this year marks 90 years of Nutrilite. Over the decades, this incredible brand has supported the health of millions worldwide. Did you know that Nutrilite founder Carl Renberg discovered something remarkable in the early 1900s that changed the way we view nutrition forever? He observed that the vibrant colors in fruits and vegetables weren't just beautiful, they were indicators of powerful compounds with unique health benefits. This led to his groundbreaking discovery of phytonutrients, plant-based nutrients that were largely unknown to scientists at that time. He began to explore ways to harness the goodness of plants and make it accessible to everyone, and pioneered the concept of plant-based supplementation. In 1934, this vision came to life with the creation of Nutrilite, the world's first plant-based supplement brand. Today, Nutrilite continues Carl's legacy, combining nature and science to create high-quality supplements sourced from the finest ingredients around the world. Nutrilite takes pride in being world's #1 selling vitamin and dietary supplements brand, trusted for its unwavering dedication to science, sustainability and quality. Next slide. So இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு கம்பெனி எது பார்த்தால் ஆம்பே கார்ப்பரேஷன். உலகத்திலே நம்பர் 1 ஆன ஃபுட் சப்ளிமெண்ட் பிராண்ட் இவங்க தான் நமக்கு ஒரு வாய்ப்பா அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆம்பே பத்தி பேசினா வேர்ல்ட்ல நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் கம்பெனி. இந்த கம்பெனியில் ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்கும்போது டைரக்டா கம்பெனியோட பில்லுல நமக்கு ப்ராடக்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால 100% டூப்ளிகேஷன் மார்க்கெட்ல இல்லாம போவதுக்கு இது ஒரு நல்ல காரணமா இருக்கு. 140க்கு மேல ப்ராடக்ட்ஸ் நம்ம கையில இந்தியாவில் வர்றதுக்கு அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. பியூட்டி, வெல்னஸ், ஹோம் கேர், பர்சனல் கேர் எந்த பல விதமான செக்மெண்ட்ல இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நமக்கு அவைலபிளா இருக்கு. 800 அதிகம் சயின்டிஸ்ட் இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்றாங்க. 750க்கு மேல பேட்டன்ட்ஸ் இந்த ப்ராடக்ட்ஸ்ல இருக்கு. 100 கண்ட்ரீஸ்க்கு மேல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆம்பியோட பிரசன்ஸ் இருக்கு. அதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஒரு கண்ட்ரில இருந்து கூட அவங்க வித்ட்ரா பண்ண ஒரு சரித்திரமே கிடையாது. 100% நமக்கு நம்பலாம் இந்த கம்பெனியை. ஓகே, லீட் கோல்டு சர்டிபிகேஷன் இருக்கிற பிளான்ட் 4 பிளான்ட்ல ஒரு பிளான்ட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால ரொம்ப கர்வமா எல்லா பொருளையுமே 30 days மணி ரீஃபண்ட் கேரண்டி இருக்கு. அதனால நமக்கு எந்த ஒரு ப்ராடக்ட்ஸும் தைரியமாக யார்கிட்டையும் நமக்கு பேச முடியும். குளோபல் டர்னோவர் வந்து $7.48 பில்லியன் டர்னோவர் இருக்கு. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சைஸ்ல இருக்குதா ஒரு கம்பெனி. நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். ஸோ செக்மெண்ட் பார்த்தாச்சுன்னா நம்ம நியூட்ரைலைட் வேர்ல்ட்ல நம்பர் 1 ஆன ஃபுட் சப்ளிமெண்ட் பிராண்ட். ஆர்டிஸ்ட்ரி பார்த்தால் உலகத்துல டாப் செல்லிங் ஆன 5 காஸ்மெட்டிக் பிராண்ட் எடுத்து കഴിഞ്ഞാൽ அதுல ஒன்று ஆர்டிஸ்ட்ரி. ஆம்பே குயின் குக்வேஸ் இருக்கு. இப்போ நம்ம சமையல் அறைக்கு போயாச்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தாச்சுன்னா என்னது, டேஸ்ட்டை பார்க்கும்போது ஹெல்த் போயிடுது, ஹெல்த்தை பார்க்கும்போது டேஸ்ட் போயிடுது. இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு சமைக்க இந்த ஒரு பிராண்ட் நம்மளை ஹெல்ப் பண்ணுது. சாட்னிக் ஒரு ஹேர் கேர் பிராண்ட் நமக்கு இருக்கு. ஆரல் கேர் டிவிஷன்ல வந்து கிளிஸ்டர் இருக்கு. ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப ஆச்சரியம் இந்த ப்ராடக்ட்ஸை பற்றி பேசும்போது. ஏன்னா துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, தர துடைக்கிறது, இது எல்லாமே இக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் மாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்மளுடைய கஸ்டமருக்கு கொடுக்க முடியுது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய பாராட்டு கிடைக்க வேண்டிய. நெக்ஸ்ட் ஸோ நியூட்ரைலைட் பிராண்டோடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றதுக்கு மறுபடியும் நான் சுஜிதாவை கூப்பிடுறேன்.
என்னோட ஃபாதர் வந்து லாஸ்ட் கோவிடுக்கு கொஞ்சம் முன்னால ஒரு 6 months பேக் அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்தது. அவருக்கு செகண்ட் தடவை ஸ்ட்ரோக் வந்தது. அப்போ நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் காமிச்சேன். ஆனால் அப்பா வந்து நிறைய சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாரு. ஆனால் அம்மா கொஞ்சம் சப்ளிமெண்ட் எல்லாம் சாப்பிடுவாங்க. நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு 5 years பேக் அந்த டைம்ல இருந்து அப்போ ஹாஸ்பிட்டலைஸ்ல ஐசியூல இருந்தது கொஞ்ச நாள், ஒரு 12 days. அப்போ அவங்களுக்கு இந்த ஒரு ரைட் ஹேண்ட் மட்டும்தான் மூவ் பண்ணுவாங்க. கண்ணி மேலாம் அடைஞ்சிருந்தது. ஃபுட் எல்லாம் எடுக்க மாட்டாரு. பாடி கம்ப்ளீட்டா பேரலைஸ்ட் ஆயிருந்தது. அந்த டைம்ல நம்ம வந்து டாக்டர் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி டாக்டர் தான். ஆனா இவரு பேசினாரு, நமக்கு ஒரு சப்ளிமெண்ட் இருக்கு, அது கொடுக்க முடியுமா? அப்போ அவரு சொன்னாரு, நம்ம மெடிசின்ஸ் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேங்க, அது பண்ணட்டுமே சொன்னாரு. அதுக்கப்புறம் 12 daysலயே நமக்கு யாரொரு டிஃபரன்ஸும் அந்த ஹெல்த்லயோ, ஆனா அந்த ஃபுட்டு கூட நேசல் ஃபீடிங் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அதுக்கப்புறம் அவர் வந்து ரூம்லேக்கு ஷிஃப்ட் பண்ணாச்சு. ஆனா ஹெல்த்ல யாரும் இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அந்த டைம்ல அப்பாய்க்கு முன்னால பிபி இல்லை, சுகர் இல்லை, அப்படிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் ஒன்றும் இல்லாது. ஆனா ஸ்ட்ரோக் வந்ததுக்கு பின்னால இதெல்லாம் ஏறிடுச்சு. பிபி ஹை ஆயிடுச்சு. பிபி வந்து 90, 100, 180 அந்த மாதிரி ஹை ஆயிட்டு இருந்தது. சுகரே இல்லாம இருந்த ஆளு அது. ஆனா அந்த டைம்ல 430, 450 அந்த ரேஞ்சில் சுகர் ஆயிடுச்சு. பொட்டாசியம் லெவல் டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. சோடியம் லெவல் எல்லாம் பேலன்ஸ் இல்லாம, கிரியாட்டின் லெவல் வித்தியாசம் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நாங்க வந்து அந்த டைம்ல பிசினஸ்ல இருந்ததுனாலும் நாங்க ஃபுல் டைமா அந்த ஹாஸ்பிட்டல்ல ஸ்டே பண்ணி தான் அப்பாவை பார்த்துட்டு இருந்தோம். ஆனா 12 daysக்கு அப்புறம் அவரு வந்து பேசிட்டாரு, உங்களுக்கு வேணும்னா ஸ்ரீசித்ரா மெடிக்கல்ஸ்லேக்கு ஷிஃப்ட் பண்ணலாம், அங்கத்தை ட்ரீட்மெண்ட் போறான்னு தோணல. நாங்க சொன்னோம், எங்களுக்கு ஒரு சப்ளிமெண்ட் இருக்கு, அது கொடுக்கறதுக்கு நீங்க அனுமதி கொடுத்தா. ஆனா நமக்கு கொடுக்க முடியாது, ஆனா அது நேசல் ஃபீடிங், நமக்கு நேரடியா வாயிலோட எடுக்காம இருக்கிறதுனால கொடுக்க முடியாது. அவரோட பெர்மிஷன் இல்லாத நமக்கு பண்ணாம ஒன்றும் பண்ண முடியாது. அங்க ஹாஸ்பிட்டல் அவரோட கண்ட்ரோல்ல தானே. அப்போ லாஸ்ட் வந்து அவரு சம்மதிச்சாரு. அப்போ நாங்க வந்து எப்படி கொடுக்குவோம், அவங்க வந்து 6 feeds லிக்விடா 6 feeds அப்பாய்க்கு நேசல்ல கொடுக்க. அதுல ஒரு 1/2 spoon வீதம் புரோட்டீன் பவுடர், சின்ன ஸ்பூன் 1 ஸ்பூன் அதுல மிக்ஸ் பண்ணி. ஆனா அது லூஸா தான் போனோம், காரணம் அந்த நேசல் ஃபீடிங்ல போனோமே அந்த மாதிரி. அப்போ அந்த டைம்ல அப்பா கண்ணு கூட க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஏதாவது சொல்லிட்டே இருந்தா ஜஸ்ட் கண்ணு ஒன்னு கூட டைட்டா க்ளோஸ் பண்ணுவாரு. ஐஸ் ட்ராப்ஸ் இயர்ஸ் வந்துட்டே இருக்கும். ஆனா பேச மாட்டாரு. மற்ற ஒரு சேஞ்சஸும் அவருக்கு இல்லாதது. இப்போ சீரியஸ் கண்டிஷன், டாக்டர்ஸ் பலர்கிட்ட சொன்னாரு சீரியஸ் கண்டிஷன், ஆனா நம்மகிட்ட ஷேர் பண்ணல. அப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து 6 feedsல நம்ம ஒரு திவசம் மார்னிங் டு ஈவினிங் 6 feeds கொடுக்கும். அதுல 1 spoon வீதம், சின்ன ஸ்பூனுக்கு 1 spoon வீதம் 6 feedsல நம்ம புரோட்டீன் பவுடர் கலக்கி கொடுத்தோம். மற்ற சப்ளிமெண்ட் சாப்பிட முடியாது. அதனால அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 24 hours அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில 2 கண்ணும் நல்லா திறந்துதான் அவர் உணர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு 6 feeds, அதாவது 48 hours அப்புறம் அப்பாவோட இந்த ஏரியா எல்லாம் மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுச்சு. லிப்ஸ் மூவ் பண்ண தொடங்கியாச்சு. அவரு சாப்பிட சின்ன சவுண்டுகள் வர தொடங்கிச்சு. அதுக்கப்புறம் பேச ஸ்டார்ட் பண்ணாரு. வாயிலோட சாய கேட்டாரு. அந்த சாய ஒரு 1-2 ஸ்பூன் நம்ம கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டேஸ்லயும் அப்பாக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்துட்டே இருந்தது. 8 daysல நம்ம நெக்ஸ்ட் 12th டேல ரூமுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அதுக்கு அப்புறம் 8 daysல அப்பாவை நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருந்து புறத்து வந்துட்டோம். அந்த டைம்ல ஒரு கை மாத்திரம் மூவ் பண்ணிட்டு இருந்தது. இந்த ஒரு கையில மட்டும்தான் அவங்க எல்லா காரியங்களும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல நம்ம வந்து சுகர் 430ல இருந்து அது 20th டேல டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு. அந்த 20th டேல அப்பாவோட சுகர் வந்து 140 லெவல்ல கம்மி ஆயிடுச்சு. ஒரே ஒரு சப்ளிமெண்ட், நம்மளோட புரோட்டீன் பவுடர், ஆல் பிளான் புரோட்டீன் பவுடர், ஒரே ஒரு சப்ளிமெண்ட் தான் அந்த டைம்ல கொடுக்க முடிஞ்சது. ஆனா அதுல வந்த டிஃபரன்ஸ் எனக்கும் என்னோட ஃபேமிலியிலே என்ன லைஃப்ல மறக்க முடியாத. காரணம் இந்த ஒரு சப்ளிமெண்ட் என்னோட அப்பா இன்னும் ஒரு ப்ராப்ளம் இல்லாத நடக்கிறதுக்கும் நான் வந்து 50 daysல என் அப்பா கூட நின்னேன். அதுக்கப்புறம்
அப்பா வந்து சொந்தமா நடந்து எங்களோட கிட்ட ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவில்ல 20 மினிட்ஸ் இருக்கு சுற்றி ஒரு பிரதர்ஷனம் வைக்கிறதுக்கு. அதுக்கு 3 days அப்பா சுற்றி பிரதர்ஷனம் வச்சு வந்த டைம் வரை நான் அப்பா கூட தானே இருந்தேன். அம்மாகிட்ட ப்ராமிஸ் கொடுத்து நான் அப்பா நடந்துட்டு மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு போவேன், ஹஸ்பண்டோட வீட்டுக்கு போவேன்னு நான் ப்ராமிஸ் கொடுத்தேன். அந்த ப்ராமிஸ் எனக்கு கீப் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சப்ளிமெண்ட் தான் எனக்கு. அதுக்கப்புறம் வீட்டில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பின்ன வாயிலோட சாப்பிட ஸ்டார்ட் பண்ணப்போ சப்ளிமெண்ட்ஸ் நிறைய கொடுத்தோம். டெய்லி நேச்சுரல் பி, ஒமேகா 3 அப்படி நிறைய சப்ளிமெண்ட்ஸ் நமக்கு கொடுக்க முடிஞ்சது. ஆனால் ப்ரோட்டீன் பவுடர் தான் என்னோட அப்பாவோட லைஃப்ல இந்த மாதிரி ஒரு அதுல மட்டும் போறது. அந்த சுகர் வந்து எனக்கு 430ல இருந்த சுகர் வந்து 150ல ஆயிட்டான், டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு. பிபி வந்து 130 80 என்ற லெவலிലേക്ക് நார்மல் ஆயிடுச்சு. சோடியம், பொட்டாசியம், கிரியாட்டின் எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. இப்போ வந்து அப்பா நார்மலா இருக்காரு. இப்போ ஈவன் ரீசெண்டா சொந்தமா அப்பா அம்மா கூட தனி அவங்க 2 பேரும் நம்மளோட ஹெல்ப் இல்லாத பஸ்ல ஏறி டிராவல் பண்ணிட்டு தனியா அவங்க வந்துட்டாங்க. அந்த மாதிரி என்னோட லைஃப்ல வந்து ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிற போது நிறைய விஷயங்கள் அதுல வருது. லேண்ட், லேபர், கேபிட்டல், அந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் அதுல இருக்குது தானே. மக்கள் தேவை, ப்ராடக்ட்ஸ், நல்ல ட்ரெண்டியான ப்ராடக்ட்ஸ் தேவை, சரிதானே. இப்போ மிகப்பெரிய கம்பெனி தான் கோத்ரேஜ். அவங்களுடைய டைப்ரைட்டர் மெஷின் எடுத்து நம்ம பிஸ்னஸ் பண்ண முயற்சி பண்ணால் அதுல நம்ம சக்சஸ் ஆக முடியாது, ஏன்னா அது ட்ரெண்ட் அவுட் ஆயிடுச்சு. அப்போ நம்ம செலக்ட் பண்ற ப்ராடக்ட் ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இங்க பார்த்தால் நமக்கு வேர்ல்ட் கிளாஸ் ப்ராடக்ட்ஸ் நமக்கு கிடைக்குது. உங்களுடைய திறமையை வளர்த்துக்க நிறைய ட்ரைனிங், ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே கம்பெனி ஆம்பே கொடுக்குறாங்க, டீம் கொடுக்குறாங்க. டிஜிட்டல் டூல்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இந்த ஒரு டிஜிட்டல் டூல்ஸ் முகாந்திரமாக உங்களுக்கு டிராவல் பண்ணும்போது கூட உங்களுடைய பிசினஸ் நடத்துறதுக்கு அவ்வளவு ஈஸியா உங்களுக்கு இந்த பிசினஸ் பண்ண முடியுது. மார்க்கெட்டிங் சப்போர்ட், அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் இருக்காங்க, நிறைய கம்பெனியோட சப்போர்ட் நமக்கு பிலீவ் பண்ணதோட ரொம்ப உயர்ந்த லெவல்ல உள்ள சப்போர்ட் நமக்கு கிடைக்குது. கம்யூனிட்டி கேதரிங் இருக்கு. மிகப்பெரிய விஷயம் இதுல ஒரு மென்டர்ஷிப் இருக்கு என்கிறது. இப்போ நம்ம நாட்டில் ஒரு மெடிக்கல் ஷாப் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஏற்கனவே அங்கே சக்சஸ்ஃபுல்லா இருந்த ஒரு மெடிக்கல் ஷாப் கிட்ட போய் நம்ம கேட்க அந்த சைட்ல மாறி நான் ஒரு ஷாப் போடுறேன், நீங்க உங்களுடைய சக்சஸ் ஸ்டோரி சொல்ல போனா யாருமே சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அதுல வந்து காம்படிஷன் இருக்கு. இங்க அப்படி கிடையாது. உங்களை 100% மனதில் இருந்து உங்களுக்கு சப்போர்ட்டா சொல்லி தரதுக்கு நிறைய லீடர்ஸ் கிடைக்கிறாங்க. ஓகே, ஸோ மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. எப்படி உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பிரயோஜனப்படுத்த முடியும்? ரெண்டு ரீதியில உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில வர முடியும். ஒன்று வந்து கஸ்டமராக வரலாம். அப்படி ஒரு ரெஜிஸ்டர்ட் கஸ்டமர் ஆகும்போது உங்களுக்கு வந்து எல்லா பொருட்களுமே 10% டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு டைரக்டா கம்பெனில இருந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ரெண்டாவது வந்து பார்த்தா உங்களுக்கு இதுல டிஸ்ட்ரிபியூட்டரா அசோசியேட் பண்ணலாம். அப்படி அசோசியேட் பண்ணலாம், உங்களுக்கு நிறைய இன்கம் ஏர்ன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு காரியம் ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, நீங்க இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பாருங்க. அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போதே கண்டிப்பா அந்த ஃபீலிங்ஸ், இப்போ சுஜிதா சொன்ன போது நிறைய பேருக்கு அது எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ண போது ஆட்டோமேட்டிக்கலி அது கஸ்டமரா கிரியேட் பண்ண ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ உங்களுடைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது வருது அந்த ஃபீலிங்ஸ் தான் உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பா அமையும். ஓகே, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றார். எனக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து ஜிஆர்ஹெச் பாடி வாஷ் ஜெல். ஏன் அதை யூஸ் பண்ணேன்னா, முன்னாடி எனக்கு என்னுடைய ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுது. ஓகே, நிறைய என்னத்தையோ செஞ்சு பார்த்தது கூட அதுக்கு மாற்றங்கள் ஒன்றும் வரவில்லை. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஜிஆர்ஹெச் பாடி வாஷ் ஜெல் யூஸ் பண்ண போது அந்த முதல் தடவை அப்படியே ஃபிளாட் ஆயிடுச்சு. ஏன்னா அதோட டெக்ஸ்டர், அதோட அந்த ஸ்மெல்லு, நம்ம ஸ்கின்ல அது எப்படி அது ஒர்க் பண்ணுது, இது எல்லாமே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. அந்த எக்ஸைட்மெண்ட் நிறைய பேர்ட்ட நான் ஷேர் பண்ணேன். ஆட்டோமேட்டிக்லி நிறைய பேர் எங்கிட்ட இருந்து ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. இந்த கம்யூனிட்டி கேதரிங் ரொம்ப மாற்றங்களை நமக்கு உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா அந்த அசோசியேஷன், ட்ரைனிங்ஸ், இது எல்லாமே நமக்கு ரொம்ப விசுவாசத்தை கொடுக்கும். இப்போ என்னுடைய ஒரு கசின் வந்து
பாடி வெயிட் 120 கிலோக்கு மேல இருந்தாங்க. நான் இதுல உள்ள வெயிட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் பத்தி சொல்லி அவங்க இதுல வந்தபோது அரௌண்ட் ஒரு 3-4 மந்த்ஸ்லயே அவங்களுடைய பாடி வெயிட் 80 அந்த அளவுக்கு வர முடிஞ்சது. அது வெயிட் குறைச்சது மட்டும் இல்ல, அதுல வந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், அவங்களுடைய ஹெல்த் ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் ஆனதா நமக்கு ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அவங்கள சுத்தி இருக்கிற நிறைய ஆட்கள் இருக்காங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் தானே, அவங்களெல்லாம் அவங்கள்ட்ட இருந்து கேட்டு ப்ராடக்ட்ஸ் வாங்குத ஒரு லெவலுக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா மாறிடுச்சு. கிராஜுவலி என்னுடைய கசின் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக அது மாறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. ஸோ எனக்கு உங்கள்கிட்ட 100% கேரண்டீடா சொல்றதுக்கு ஒரு காரியம் 100% சொல்ல முடியும். ஏனென்றால் உங்களுடைய 10 ரெகுலர் லாயல் கஸ்டமர் உங்களுக்கு இருந்தா அதுல ஒரு 4 முதல் 6 பேர் உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டராக வாய்ப்பு இருக்கு. சரிதானே? ஓகே. ஸோ அதுவே உங்களுடைய பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பா அமைஞ்சிடும். நெக்ஸ்ட். ஸோ இங்க இருக்க நிறைய ரீதியில இந்த ஆப்பர்ச்சுனிட்டில இருந்து உங்களுக்கு இன்கம் ஏர்ன் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க எவ்வளவு பேருக்கு வேணாலும் கஸ்டமரா இந்த பிசினஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டில கொண்டு வர முடியும். சரிதானே? அவங்க ஒவ்வொருத்தரும் 10 ப்ராடக்ட்ஸ் அவங்க யூஸுக்கு வீட்டுல டைரக்டா கம்பெனில இருந்து வாங்கும்போது அவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்ல ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஆனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அதுல இருந்து ஒரு 8% கமிஷன் அவங்களுக்கு ட்ரேட் டிஸ்கவுண்டா அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ கூடுதல் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ண முடிஞ்சால் கூடுதல் இன்கம். ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்து பார்த்தால் நீங்களும் உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டரும் சேர்ந்து செய்யற டேர்ன் ஓவர் எவ்வளவு வருது, எவ்வளவு கூடுதல் வருதோ அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இங்க பார்த்தால் 3% இருந்து 21% வரைக்கும் அந்த ஸ்லாப் வந்துட்டே இருக்கு. 3% சொன்னா அரௌண்ட் ஒரு 17,000 rupees முதல் ஒரு 8.5 lakh 21% வரைக்கும் அந்த ஸ்லாப் கூடுதல் பிசினஸ் பண்ணும்போது கூடுதல் பெர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தால் 6% லீடர்ஷிப் கமிஷன். அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதுல இருக்கு. ஏனென்றால் நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை கொண்டு வரும்போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களை சக்சஸ்ஃபுல்லாக வைத்தால் உங்களுக்கு அந்த இன்கத்துல இருந்து ஒரு 6% ஏர்ன் பண்ண முடியும். இது ஒரு பரஸ்பர ஒரு நல்ல கனெக்ட் இந்த பிசினஸ்ல கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. இப்ப என்ன மாதிரி ஒரு பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாத ஒரு ஆளு இந்த பிசினஸ்ல முன்னுக்கு வர்றதுக்கு ஏன் முடிஞ்சதுன்னா இந்த லீடர்ஷிப் கமிஷன் உங்களுக்கு 100% சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்குள்ள எல்லா சப்போர்ட்டும் இந்த மாதிரி கிடைக்குது. நெக்ஸ்ட் அந்த மாதிரி பார்த்தா இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தால் நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு ப்ராடக்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணும்போது எதுவும் அவங்களுடைய பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா 25,000 rupees பிசினஸ் ஒரு மாசத்துல உங்களுக்கு பண்ண முடிஞ்சால் அரௌண்ட் ஒரு 3.7,000 rupees-க்கு 3 to 4,000 rupees-க்கு கிட்ட உங்களுக்கு இன்கம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்து ஒரு 1.5 லட்சம் ரூபாயோட பிசினஸ் உங்களுக்கு செய்ய முடிஞ்சவர்கள் அரௌண்ட் 20,000 rupees-ஓட இன்கத்துல உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய கார் இஎம்ஐ, ஹவுசிங் லோன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இதுல உங்களுக்கு கனெக்ட் வர முடியுது. 3.5 lakh rupees-ஓட டர்ன் ஓவர் பண்ணும்போது அரௌண்ட் 48,000-க்கு மேல இன்கம் வர வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் 8.5 lakh மேல வரும்போது அரௌண்ட் 1 lakh கிட்ட உங்களுக்கு இன்கம் வர வாய்ப்பு இருக்கு. அந்த சமயத்துல உங்களுக்கு 21% கமிஷன் டைரக்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட். ஸோ முதல் தடவை நீங்க 21% அச்சீவ் பண்ணும்போது கம்பெனி உங்களை சில்வர் ப்ரொடியூசரா ரெகக்னைஸ் பண்றாங்க. அதுவே நீங்க ஒரு வருடத்துல 3 தடவை ரிப்பீட் பண்ண முடிஞ்சா உங்களை கோல்ட் ப்ரொடியூசரா ரெகக்னைஸ் பண்றாங்க. அது ஒரு 6 months பண்ணும்போது உங்களை பிளாட்டினம் டைரக்டா ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ஒரு வருஷத்துல 12 மாசம் கண்டினியூஸா உங்களுக்கு அந்த 21% மெயின்டைன் பண்ணும்போது ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் அந்த ஒரு பின் லெவல் தந்து ரெகக்னைஸ் பண்றாங்க. நானும் சுஜிதாவும் இந்த ஒரு லெவல்ல போன 7 வருஷம் ஆகுது. நாங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில இந்த ஒரு இதுல வாய்ப்புல இருக்கோம். இதுல ஆச்சரியம் என்னன்னா நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில வரும்போது ஒரு விதமான ஒரு பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது. ஒரு பொருள் கூட யாருக்குமே கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அப்படி இருந்த எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில இந்த ஒரு டேர்ன் ஓவர் பண்ண முடியும்னா உங்களை மாதிரி எல்லாருக்கும்
எல்லாருக்குமே இந்த பிசினஸ் பண்ண முடியும் என்று தான் சொல்ல வருது. ஓகே, இதுக்கு மேல பார்த்தாச்சுன்னா எமரால்டு ட்ரக்ஸ்னு சொல்றாங்க. 3 நபரை நீங்க சக்சஸ்ஃபுல்லாக உங்களுக்கு முடிஞ்சால் கண்டிப்பா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 2 to 3 lakhs இன்கம் கிடைக்கிற மாதிரி ஒரு பொசிஷன் அது. 6 వ్యక్తిகளை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ண முடிஞ்சாலும் டைமண்ட் ட்ரக் அந்த லெவல்ல அரௌண்ட் 5 lakh to 7 lakh 10 lakh வரைக்கும் இன்கம் கிடைக்கிற டைமண்ட்ஸ் இருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு பிளஸிங் என்னன்னா இதோட மேல வந்த நிறைய பின் அச்சீவ்மெண்ட்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல பார்க்க முடியும். நாங்களும் அதில் தான் எக்ஸைட்டடா இருக்கோம். ஏன்னா அந்த மாதிரி லீடர்ஸோட எக்ஸைட்டடாக ஸ்பீச்சஸ் தான் எங்களுக்கு முன்னுக்கு வர்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருந்திருக்கு. ஓகே, இந்த பிசினஸோடைய சோஷியல் இம்பாக்ட் வந்தா ரொம்ப மிகப்பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா நம்மளுடைய ஹெல்த் மட்டும் இல்லை, நமக்கு நம்மளை சுத்தி இருக்கிற நிறைய ஆட்களுடைய ஹெல்த்தை நமக்கு டச் பண்ண முடியும். நீங்க முகாந்திரமாக ஒரு 10 பேருடைய வாழ்க்கையில ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ண முடிஞ்சால் எப்படி இருக்கும்? அவங்க உங்களை எப்படி பார்ப்பாங்க? அது ஒரு வெளிய இம்பாக்ட் உங்களுக்கு இந்த சமூகத்துக்கு கொடுக்க முடியும். ஃபினான்ஷியல் வெல்பீயிங். இப்போ எங்களுடைய இன்கம் கழிஞ்ச 11 வருஷமாக வேற ஒரு இன்கம் இதுல கிடையாது. இப்போ ஒரு எமரால்டு டைரக்டருடைய ஒரு டேர்ன் ஓவர், ஒரு மந்த்லி டேர்ன் ஓவர் மினிமம் 30 lakh முதல் மேல நிறைய வரும். இப்ப இங்க என்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஸ்தாபனம் இருக்குது, மோர்னு சொல்லுவாங்க. இங்க இருக்குல்ல மோர், ஓகே, மார். அதுல என்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அந்த மோர்ல வந்து அரௌண்ட் ஒரு மாதத்துல 30 lakh டர்ன் ஓவர் நடக்குது, 30 to 35 lakh. அதுக்காக அவங்க இன்வெஸ்ட் பண்றது வந்து அரௌண்ட் ஒரு 2.5 crores அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இங்க ஒரு எமரால்டு டைரக்ட் பார்த்தால் அவங்க 30 lakh மேல பிசினஸ் பண்றாங்க. அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தாச்சுன்னா எவ்வளவு இருக்கு? 0. அவங்க அந்த மோர், அந்த காயங்குளத்துல இருக்க அந்த மோருக்கு ரீச் பார்த்தால் ஒரு மேக்ஸிமம் போனா ஒரு 5 kilometers உள்ள கஸ்டமரை தான் அவங்களுக்கு டச் பண்ண முடியும். இங்க ஒரு உங்களை மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு கஸ்டமரை கிரியேட் பண்ண ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா இது அமையும். உங்களுக்கு கொஞ்சம் கூட யோசிச்சா 108 ராஜ்யங்கள்லயும் உங்களுக்கு இந்த பிசினஸ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு இது எந்த மார்க்கெட் கண்டிஷனுமே உங்களுடைய பிசினஸை டச் பண்ணாது. கோவிட் வந்த போதும், ஃப்ளட் வந்து கேரளாவில் ஃப்ளட் வந்த இதெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க. அந்த ஃப்ளட் வந்த மந்தில் தான் நான் ஃபவுண்டர்ஸ் பிளான் க்ளோஸ் பண்ணது. ஸோ எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே உங்களுடைய பிசினஸை டச் பண்ண கூட முடியாது. எந்த ஒரு இப்போ கேரளால எல்லாம் இந்த ரோடு ஹைவே இருக்குல்ல, அதுக்கு ஒர்க் நடந்துட்டு இருக்கு. நிறைய ஆயிரக்கணக்கான கடைகள் மூடிடுறாங்க. ஏன்னா மார்க்கெட்ல வந்து ஒரு சேஞ்ச். அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இந்த பிசினஸ்ல இருந்து வர வாய்ப்பே கிடையாது. 100% செக்யூர். நீங்க ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் அந்த லெவலுக்கு ஒரு தடவை வந்துட்டாங்க, உங்களுடைய பிசினஸ் 100% சேஃப். ஏன்னா உங்களுடைய பிசினஸ் தலைமுறை அடுத்தடுத்த ஒரு 10 தலைமுறைக்கு பிரயோஜனப்படுத்த மாதிரி உங்களுடைய பிசினஸ் மாற்ற முடியும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில இருக்கு. ஓகே, ஸோ ரெகக்னிஷன்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அது இந்த பிசினஸ்ல ரொம்ப நல்ல ரீதியில் உங்களுக்கு கிடைக்கும். காயங்குளத்தில் இருக்க எனக்கு இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நின்று இந்த ஸ்டேஜ்ல பேச முடியுது. நிறைய காரணம் உங்களுக்கு கிடைக்குது. இப்போ எனக்கு தோணுது இன்னைக்கு நிறைய பேர் அதை பத்தி பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நடக்காதுன்னு நம்ம நம்பிட்டு இருந்த நிறைய விஷயங்கள் நம்ம கையெத்துற டிஸ்டன்ஸ்ல தான் இருக்குன்னு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கும்போது உங்களுக்கு புரியுது. கண்டிப்பா நீங்க உங்களை இன்வைட் பண்ண யாரோ அவங்க கூட உட்காருங்க. இந்த பிசினஸ் எப்படி உங்களுக்கு சாதகமா பண்ண முடியும் என்று அவங்க சொல்லி தருவாங்க. ஓகே, அப்படி உங்களுக்கும் இதோட பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் வர்றதுக்கு நான் விஷ் பண்றேன். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Peter Deepak, கேரளால இருந்து வரோம். Thank you. பேரு சுஜிதா. நாங்க வந்து கேரளா பியூர் மலையாளிஸ். ஆனா தமிழ் ட்ரை பண்ணோம், நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும் தெரியும். நாங்க வந்து தேங்க்ஸ் சொல்றதுக்கு மறந்து போயிட்டோம். எங்களோட சாம் வந்து வின்சென்ட் சார், மேம் வந்து வின்சென்ட் சார், சாம் வந்து ராஜ், PM ராஜ். அண்ட் எங்களோட இந்த ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி.
நிறைய பெரிய பெரிய ஆண்களை நாங்க வந்து முன்னால போல்டர் சார் 10 years பேக் பார்த்துருக்கோம். ஆனா இப்போ வந்து சாரும் மேமும் വളരെ யங்கா വളരെ ஸ்லிம்மா இருக்காங்க. உங்களுக்கு அது ஒரு பெரிய பெரிய மோட்டிவேஷன். நம்ம வந்து மேத்யூ சார் எங்களோட கோல் போறதுக்கு வந்து பேசினாரு. அவங்களும் வித்யா மேம் வந்து பேசினாங்க. அதுவும் எங்களுக்கு நிறைய சீரீஸ் இவங்களோட எல்லாம் கேட்டிருக்கோம். அது எங்களுக்கு வளர மோட்டிவேஷனா இருந்தது. வித்யா மேம் பேசினதெல்லாம் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. அவங்களோட சீரீஸ் போல்டர் சார் அண்ட் சகாய் மேடத்துக்கு நிறைய நாங்க சென்னையில வந்து அவங்களை பார்த்துட்டு இருந்தோம் நிறைய ப்ரோக்ராம்ல. அதெல்லாம் எங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் கிடைச்சது. அதனால நாங்க வந்து ஃபுல் டைமா இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட லைஃப்ல எல்லா சந்தோஷங்களும் இந்த பிசினஸ்னால கிடைச்சது. நல்லா பண்ணுங்க. இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு ஹெல்த்தும் வெல்த்தும் பியூட்டியும் எல்லாம் கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஆல். ஒரு பெட்டர் லைஃப் ஸ்டைலுக்காக பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். Good evening friends, என் பேர் வந்து கணேசன், basically bus conductor. Good evening friends, I am Duray Babu, basically government servant. எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். ஜெயஜோதி மனோகரன், ஹவுஸ் வைஃப். Good evening friends, Manohar, finance business. Welcome Ravika பண்ணிட்டு இருக்கோம். Thank you. Good evening friends, Vidya Rajan Kumar, software engineer. Good evening friends, Rajesh Kumar, basic engineer, financial freedom ka business mind. Good evening friends, Selvi Shivaram, homemaker. Good evening friends, Sivaram Textile Processing, now building this business full time. Thank you. So leaders now great applause கொடுக்கலாங்களா? Yes, so இன்னும் higher level of success we are gifted. ஓகேங்களா? So இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான people's 3 royalty team கிரியேட் பண்ணிருப்பாங்க. they are called emeralds. ஓகேங்களா? So welcome on the stage all emeralds. great applause கொடுக்கலாங்களா? Good evening, are you fired up? என்னோட நேம் பூபதி. இந்த பிஸ்னஸ் மோர் தென் 25 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். பேசிக்கலி அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட். அவங்க ப்ரோட்டீன் பவுடரை பற்றி சொன்னாங்க. இது வரைக்கும் நாங்கள் ஒரு 25 lakhsக்கு அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். 25 இயர்ஸில் 25 lakh மேலே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராடக்ட் நீங்கள் ப்ரோட்டீனை வந்து வாயில் வச்சு குடிக்கும் போதே எனர்ஜி வந்துடும். ஃபீல் பண்ணி பாருங்க. டேக் எனர்ஜி. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வாணி சீனிவாசன், ஹோம் மேக்கர். எங்களுக்கு இந்த அருமையான அற்புதமான வாய்ப்பு கொடுத்தவங்க கோயிங் நேமன்ஸ் ஆர்ச்சம்ஸ் அண்ட் செல்வநாயகி மேடம். சுதிதா மேடம் ரொம்ப அழகாக அவங்களோட நியூட்ரலைட் ப்ரோட்டீன் எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப அழகாக ஷேர் பண்ணாங்க. அவங்களுக்கு பெரிய பாராட்டே கொடுத்துடலாம். அவங்க சொன்ன சின்ன ஸ்டோரியிலேயே பிஸ்னஸ் டோட்டலாக முடிஞ்சது. நாம ப்ராடக்ட்டை ஆம்பே ப்ராடக்ட் நாம யூஸ் பண்ணுறோம், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறோம், இன்கம் பண்ணுறோம், நிறைய பேருக்கு வாழ்க்கையும் கொடுக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உற்சாகமான மாலை வணக்கம். ஸ்ரீனிவாசன், பிஸ்னஸ் மேன். இன்னைக்கு ரொம்ப ஒரு அற்புதமான கேரளா தமிழில் அழகாக பேசின தீபக் அண்ட் சுஜிதா பெரிய பாராட்டு கொடுக்கலாம். சார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ்க்கு மட்டுமல்ல தமிழுக்குமே உயிர் கொடுத்துருக்காரு. தூய தமிழில் வந்து அவர் எண்டு பண்ண எல்லா வார்த்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கிளியராக நிறுத்தி நிதானமாக ரைட்டுங்க குழந்தைக்கு கூட புரியுற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் கிரெடிட் வந்து நியூட்ரலைட்டோட ப்ரோட்டீன் கண்டிப்பாக. ஸோ பிஸ்னஸ் வந்து சிம்பிள். நம்ம செலவுல இருந்து ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு சிம்பிள் வாய்ப்பு. யார் உங்களை அழைச்சாங்களோ உட்காந்து பேசுங்க, வாங்க ஜெயிக்கலாம். ஹலோ, குட் ஈவினிங். என்னுடைய பேர் வந்து தனுஷேகரன். பேசிக்கலி ஐடி டர்னர் மெக்கானிக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த பிஸ்னஸ் எடுத்து ஒரு 4 நூற்றாண்டு காலம் ஆயிடுச்சு. ரொம்ப லாங் டைம்ல இந்த பிஸ்னஸ் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இதை சொன்னேன். பட் இப்போ ஸ்டார்ட் பண்ண மாதிரி ரொம்ப வேகமாக நாட்கள் போயிடுச்சு. எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப சிம்பிளான பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிளான பிஸ்னஸ் என்ன பண்ணணும்? கன்சிஸ்டன்சியாக பர்சிஸ்டன்சியாக பண்ணணும். தொடர்ச்சியா விடாம பண்ணோம்னா கண்டிப்பா ஒரு சாதாரண பேக்ரவுண்ட் கூட சக்சஸ் ஆகும். அதுக்கு நம்ம எக்ஸாம். ஸோ இது எப்படி பண்றது அப்படின்னா இதுலயும் கொஞ்சம் எஜுகேஷன் இருக்கு.
எஜுகேஷன் அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எஜுகேஷன் வந்து வேற லெவல்ல இருக்கு. ஐஐடி, எம்எஸ் எங்கெங்க வெளிநாட்டுல போய் படிக்கிறாங்க. ரொம்ப ஏன்ஷியன்ட் இந்தியாவில், ரொம்ப பழமையான இந்தியாவில் என்னன்னா அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு ராஜாக்களோட பசங்களா இருந்தாலும் சரி, ஆர்டினரி பசங்களா இருந்தாலும் சரி, எல்லாம் எங்க போய் படிப்பாங்கன்னா குருகுலத்தில் படிப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த வார்த்தை? சேம் இதுல ஆம்பே குருகுல நீங்க தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களாலையும் ஜெயிக்க முடியும். மேக் எ ரைட் டிசிஷன். கமெண்ட். குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. பரமசிவம் ஐடி வெல்டர். எங்களுக்கு இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்தவங்க, கூட வேலை செஞ்ச நண்பர், கிரேட் லீடர் கோயிங்கிரன் பாடா எங்கள் சகோதரி தீபக்கும் சுஜிதா மேடம் பார்த்தீங்கன்னா தமிழில் தப்பு பண்ணிடுவோமோன்னு பேசினாங்க. துல்லியமாக இப்போ சீனிவாசா சொன்ன மாதிரி உயிருக்கு தமிழுக்கு உயிர் கொடுத்தார். சூப்பர், வாழ்த்துக்கள் சார், ரொம்ப சந்தோஷம். நல்லா வருவீங்க, எக்ஸலண்ட். எங்களெல்லாம் பிளான் சொல்ல விட்டீங்கன்னா பாதி இங்கிலீஷு பாதி தமிழ் அப்படிதான் பேசுவோம். நல்லா பேசிட்டு இன்னும் கொஞ்சம் சந்தேகப்படுறாங்க. நல்லா பேசணுமோ, பக்காவாக பேசுறீங்க சார், சூப்பர், எக்ஸலண்ட். சாரோட அப்ளை நாங்கள் போன வாரம் இருந்தார். புக்கட்டில் 3 நாள் என் கூட இருந்தார். பேங்காக்ல 6 நாள் இருந்தார். அருமையான நபர், ஏற்கனவே நமக்கு நல்ல நண்பர். அவர் ஒரு நாள் நானும் பால்டர் ராஜ்கோபால் 3 பேரும் ஸ்விம்மிங் பூல் ஒரு 1/2 hour குளிச்சுருந்தான். நிறைய விஷயம் சொன்னார். எனக்கு 2 பொண்ணு சார். ஒரு பொண்ணு லண்டனில் படிக்கணும்னு நினச்சி போய் படி அப்படின்னேன். 50 லட்சம் வேணும் சரி கொடுத்தேன். என்ன படிக்கலன்னு கேட்டாங்க. யாருக்கு தெரியும், நான் 5வது ஃபெயிலு. அவர் பாருங்க 5வது ஃபெயிலு. அவரோட டீமில் அவர் மலேசியாவில் இருக்காரு. கேரளாவில் எவ்வளோ பெரிய அழகான லீடர் உருவாக்கியிருக்காரு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்த பிஸ்னஸ் நாங்கள் என்னன்னு தெரியாமல் தான் வந்தோம். பாலா சார் சொன்னாரு, ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ பூமி சார் வந்து புரோட்டீனை பற்றி அவ்வளோ அருமையாக சொன்னார். ஒவ்வொரு பொருளுமே உலகத்திலேயே தரமான பொருள் இருக்கிறாங்க. தெரியாதனமாக நம்ம வந்துட்டோம். ஜாயின் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, 0. நாங்கள் புக்கட்டில் ஒரு 3 நாள் இருந்தோம். அருமையான பராமரிப்பு. அதே மாதிரி பேங்காக் இருந்தோம். இப்போ வந்துருக்கிற ரஜினிஷ் பக்கா என்ன மாதிரி பண்ணாங்க. நாங்கள் ஒரு 27வது நாடு போனது. ஒவ்வொரு பாயிண்ட்டும் பார்த்து பண்ணுறாங்க. இனி பெரிய அளவுக்கு ஆம்பே வளரப்போகுது. யாரும் தூங்கிறாருங்க. கொஞ்சம் வேக்கப் ஆகி கொஞ்சம் எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சுங்க. நினச்சி பார்க்க முடியாத வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு. நாங்களாம் அசந்து போனோம். ஒரு சின்ன தவறு கூட கிடையாது. எல்லா பக்கம் சாப்பிட்ற பக்கம் வந்து ஏதாவது வேணுமா, டிராவல் ஏதாவது வேணுமா, ஒன்னொன்னு என்ன வேணும்னு கேட்டு பண்ணுறாங்க. அதனால நல்லா பண்ணுங்க. வாழ்த்துக்கள், நன்றி. அன்பான இனிய மாலை வணக்கங்கள். என்னோட பேர் தெய்வம் பரமசிவ. நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேங்க. மேடம் சொன்ன மாதிரி நியூட்ரிலேட்னால தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே முன்னாடியே நிற்கிறேன். டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க ஈஸி சேரில் தான் உட்காந்துருக்கணும், எந்த வேலையும் குனிஞ்சிக்க கூடாது நீங்கள் முதல்ல அப்படின்னு சொன்னாங்க. இந்த நியூட்ரிலேட் வந்து என்னை உங்கள் முன்னாடி வந்து நின்று உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வைக்குது. எல்லாரும் இணைந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஸோ குட் ஈவினிங். என்னோட பேர் வித்யா ரபிகா குருலா. பேசிக்காக ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல். எங்களுக்கு இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை கொடுத்தது என் ஹஸ்பண்டோட பெரிய இப்போ அமெரிக்காவில் ஸ்டமக் சர்ஜனாக இருக்கார், டாக்டர் வர்கீஸ் அண்ட் ரபிகா குருலா. அவங்க அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ இன்னைக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக தமிழில் தூய தமிழில் பிளான் எடுத்த தீபக் சார் அண்ட் சுஜிதா மேடம் ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்தாங்க. ஏன்னா நான் இங்கே வந்து மலையாளத்தில் பிபிஎஸ் பண்ணும் போதோ இல்லை மலையாளத்தில் பேசும்போதோ நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி மலையாளத்தில் பேசினேன். பட் ஆனால் சாரும் மேடமும் ரொம்ப கிளீனா தூய தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்கா எல்லாருக்கும் புரியுற மாதிரி பேசினாங்க. கிரேட். ஸோ இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a fantastic opportunity. இன்னைக்கு எந்த இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு கோக் ஆர் பெப்சியோட டீலர்ஷிப் நீங்க எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு எவ்வளவு டெபாசிட் கட்டணும், இல்ல பல லட்சங்கள் கொடுத்தாதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெரிட்டரி இருக்கு, ஒரு பிளேஸ் இருக்கு. அதை விட்டு நம்மளால பிசினஸ் பண்ண முடியாது. பட் ஆனா இன்னைக்கு அவங்க கேரளால இருந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரையும் எந்த டிஸ்ட்ரிக்ட் கிடையாது, டெரிட்டரி கிடையாது, வித் 0 இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னா இட்ஸ் a great Amway business opportunity. And income potential வந்து பாத்தீங்கன்னா sky is the limit. So it's a great opportunity. Probably இங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த பொட்டன்ஷியல் ஃபுல்லா புரியாம இருக்கலாம். பட் Amway பிசினஸோட ஹிஸ்டரியை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டடி பண்ணுங்க. ஸ்டடி பண்ணாதான் you will understand இந்த பிசினஸ் எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான பிசினஸ் அப்படின்னு உங்களுக்கு புரியும். Thank you and back to my awesome. Good evening friends. பேர் வந்து மாத்திக்குள்ள பேசிக்கலி ஐடி பேக்ரவுண்ட் இந்த பிசினஸ் வித்யா சொன்ன மாதிரி எங்க பெரியப்பா சொல்லி உள்ள வந்தோம்.
And in the business la வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா we have been so blessed, starting from health இருந்து ஆரம்பிச்சு it's a complete package. Money, time, நிறைய பேருக்கு டைம் இந்த பிசினஸ் மூலம் earn பண்ண முடியும்னு நிறைய பேருக்கு தெரியாது. வெளியில நிறைய பேர் அப்படின்னு கேட்பாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், உள்ள இருக்கிறவங்க வந்து புரியும். So and security, world travel, recognition, going on and on. We're just enjoying it, make it happen. Thank you. Good evening, friends. I am Dr. Kanaki Rajendra Kumar. My husband, Dr. Rajendra Kumar. We both are. Double congratulations to you. Being a. Okay. So, all the glory goes to God. So, எங்களுக்கு இந்த பிசினஸ்ல கைட் பண்றவங்க கோயிங் கிரவுண்ட்ஸ் டபுள் டைமண்ட்ஸ் பவுடர் சார் அண்ட் மேரி மேடம். Thanks to Going Diamonds, Matthew sir and Rebecca madam. So congratulations Deepak sir and ma'am. So ரொம்ப உங்க ஃபாதரோட ஸ்டோரி சொன்னீங்க. It is really amazing. Being doctor, நாங்களும் வந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பத்துல யோசிச்சோம். பட் வந்து எங்களோட பர்சனல் எங்களோட பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் இன்ஃபெக்ஷன் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அந்த டைம்ல கிட்ஸ் ட்ரிங்க் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இட்ஸ் ரியலி குட். இன்னைக்கு வந்து அவன் ஐடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், ஏர்ஃபோர்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டில் தே ஆர் வெரி ஹெல்த்தி. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேம் சொன்ன மாதிரி வந்து எங்களோட லைஃப் இன்னைக்கு ஆரோக்கியமாகவும் ஒரு பயம் இல்லாமலே இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் நியூட்ரலைட். அதில் வந்து நோ அதர் செகண்ட் தாட். என் மாமியாருக்கு வந்து 80 வயசு ஆச்சு, பட் ஸ்டில் வந்து ஷீ இஸ் வெரி ஆக்டிவ். சாப்பாடு சாப்பிடாம இருப்பாங்க, பட் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிடாம இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எங்களோட அஃப்கோர்ஸ் இந்த ஹாலில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கும். அதனால தான் இந்த ஹாலில் இருக்கிறீங்க. ஸோ என்னோட சைட் வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த பிஸ்னஸில் வந்து பணம் இருக்குது, சேம் டைம் டைம் இருக்குது, ப்ளஸ் டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம், குட் ஆட்டிடியூட். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபெயிலியரை பார்த்தாலே பயங்கரமான ஒரு அக்செப்டே பண்ண முடியல. அவங்க டைரெக்டாக வந்து சக்ஸஸ்ங்கிற டோருக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இட் நெவர் ஹேப்பன்ஸ். ஸோ ஸ்பெஷலி வந்து இந்த பிஸ்னஸ் வரும்போது ரொம்ப ஹாப்பியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் பிளெஸிங் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலைட். நியூட்ரலைட் வந்து இன்னைக்கு ஒரு டயபெட்டாலஜி கிளினிக் வி ஆர் ரன்னிங். ஸோ அதில் வந்து எவ்ரிடே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து என்ன சாப்பிடணும், பணம் இருக்குது அஃப்கோர்ஸ், பட் வந்து கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, ஆர் வந்து சொல்ல முடியாத பல விஷயங்கள் வந்து அவங்க கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ப்ரோட்டீன் பவுடர் ரியலி ஹெல்ப்ஸ் அ லாட். அண்ட் ஃபைபர் அப்படிங்கிற இன்னொரு ஃபைபர் நார்ச்சத்து பொடி ரியலி ஹெல்ப்ஸ் அ லாட். அண்ட் மதுநாஷினி, இட் இஸ் அமேசிங். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூட்ரலைட் ப்ராடக்ட் வந்து ஈவன் வந்து அவங்க நல்ல வெல் ஆஃபாக இருந்தால் கூட நிறைய பேருக்கு வந்து இந்த கான்செப்ட் ஹெல்த் கான்செப்ட் தெரியறது இல்லை. ஸோ தேங்க் காட் வி ஆர் இன் திஸ் பிஸ்னஸ். ஸோ தட் இன்னைக்கு வந்து டாக்டராக மட்டும் இல்லாமல் ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு டெவலப் பண்ணுறதுக்கு, ஒரு ஆரோக்கியமான சொசைட்டியை உருவாக்குறதுக்கு நாங்கள் ஒரு பெரிய காரணமாக இருக்கோம். தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ டாக்டர். ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்தாங்க. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் சஹாயமேரி காலேஜ் நர்ஸாக இருந்து ஆம்பே பிஸ்னஸில் இன்னைக்கு 27 இயர்ஸாக நாங்கள் ஆம்பே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். டோட்டலாக அரௌண்ட் 25 இயர்ஸாக வி போத் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் ஜாப். ஸோ வி ஆர் என்ஜாயிங் எ கிரேட் லைஃப் ஸ்டைல். இதை நாங்கள் எப்பவுமே நினைக்கிறோம் இது காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம இப்போ வி ஆர் ஃபார்வர்டிங் டு A70 இல்லையா? A70 ஆம்பேயோட 70th இயர் குளோபலி நமக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவும் ஆம்பேயோட 30th இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவும் எல்லாரும் ப்ரிப்பேர்டாக ஆகிட்டு இருக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரஜீஷ் வந்து நம்மளுடைய MD ஒரு கோட் சொன்னார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் A70ல எப்படி இருக்கணும், வாட் யூ வாண்ட் டு பி அப்படின்னு கேட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எவ்வளோ நான் என்னவா இருக்கணும், நான் டைமண்டா இருக்கணும், நான் க்ரௌன் அம்பாசிடரா இருக்கணும், நான் பிளாட்டினமா இருக்கணும், அது மேட்ரு இல்லை. நீங்க என்னவா இருக்கணும்னா எவ்வளோ பேருடைய லைஃப்பை ஆம்பே ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க அதுக்கு பதில் நீங்க எடுத்துட்டீங்களா அப்படின்னாலே உங்களுடைய பின் லெவல் ஆட்டோமேட்டிக்கா மாறும். இட்ஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் பர்சிஸ்டன்ட் ஒர்க் எத்திக்ஸ் தான் வேணும் இதுக்கு. ஸோ நம்ம கையில பார்த்தீங்கன்னா இந்த அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கொடுக்கணுமா, நீங்க இதை ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதை வந்து நீங்க வந்து ஹெல்த்துக்காக அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரணுமா, அதையும் நீங்க ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணணும். அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எஸ்பெஷலி உங்களுடைய எதிர்கால கனவுகளுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அதுக்கான எஃபர்ட்ஸ் போட்டோன்னா A70ல we will be celebrated. Thank you. குட் ஈவினிங். தீபக் இங்க இருக்கீங்க, சூப்பர் மேடம்.
பெரிய அப்ளாஸ் கொடுங்க. புலிக்கு போனது பூனை ஆகுமா? அந்த மாதிரி புலி, அவங்க அப்படியே புலி சொல்லுவாங்க. அது கூட புலி தான். பெரியசாமியை பற்றி உங்களுக்கு தெரியும். ஓகே, சாதாரண கண்டக்டர் இருந்தவர், கண்டக்டர். ஆனால் இப்போ மலேசியாவில் அவர் டபுள் டைமண்ட், இந்தியாவில் டபுள் டைமண்ட். இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டிடியூட் மாறுங்க, சர்விங் ஆட்டிடியூட். எந்த பின்லாவில் போனாலும் அந்த ஆக்ஷன் பாட்டுருக்கீங்க. எவ்வளோ பேர் வந்தாலும் சரி அதே ஆள் தான். அதே பிசினஸில் சொல்லுவாங்க 3 ரோல் சொல்லுவாங்க இந்த பிசினஸில். பிளேயர், கேப்டன், கோச். பிளேயராக இருப்பாங்க, கேப்டனாக மாறுவாங்க. ஆனால் கேப்டன் மாறுறப்ப அவங்களும் ப்ளே பண்ணி தான் இருப்பாங்க. கோச்சாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தெரியும்? 3 தெரியும். கோச் பண்ணவும் தெரியும், ப்ளே பண்ணவும் தெரியும், அப்புறம் எல்லாமே தெரியும். அது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. லீடர்ஷிப் பிஸ்னஸ். லீடர்ஷிப்னா லீடர்ஷிப் தான் லீடர்ஷிப் சொல்லுவாங்க. ஒரு கப்பல் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன் இருப்பார். அந்த கப்பலை பார்த்து நாங்கள் நிறைய கப்பலை போயிருப்போம். மெரிடியன் க்ரூஸ், ஸ்டார் க்ரூஸ், ஞாபகம் இப்போ இது கார்டினல் க்ரூஸா, எவ்வளோ க்ரூஸ் போயிட்டோம். அந்த க்ரூஸை பார்த்தா குறைஞ்ச 2000-3000 பிரயாணிகள் போயிட்டு இருப்பாங்க. அந்த கப்பல் கேப்டனுக்கு ஒரே வேலை தான். யார் எந்த கேஸ்ட்டு, யார் என்ன ஆக்டிவிட்டி வந்திருக்காங்க, அவங்க என்ன பண்ணிட்டு எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அவருக்கு ஒரே ஒரு விஷயம் தான், கப்பலை சேஃப்டியாக கரைக்கு கொண்டு போய் சேர்த்துடும். அதான் லீடர்ஷிப் தான் லீடர்ஷிப். அது உங்களுக்கு அத்தனை பேருக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. என்ன பின்னால் போனாலும் எகெயின் அந்த சர்விங் ஆட்டிடியூட் மாற்றக்கூடாது. எவ்வளோ தூரம் லிஃப்ட் பண்ணுறோம் அதோட பிஸ்னஸ் தான் அந்த ஒரு பிளஸிங் இருந்துட்டு. ஸோ இதை நான் கற்றுட்டு எங்கள் அப்ரைஸ் மேத்யூ அண்ட் வித்யா குறிக்கலாம் பாருங்க. 500 ரூபா வாடகை வீட்டை குடியிருந்தோம். பொண்ணுக்கு வந்து 2 வயசு இருக்கும், 2 ரூம், ஓட்டு வீடு. நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன், இவங்க நர்ஸாக இருந்தாங்க. அதே ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் டாக்டர் தான் பெரிய கூட தான் எங்களுக்கு பிஸ்னஸ் சொன்னாங்க. அது எங்களை கூப்பிட்டு சொல்லணும் அவசியமே இல்லை அவருக்கு. ஏன்னா தகையாக நான் சொல்லிட்டே இருப்பேன், டாக்டர் ஏதாவது புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, என்ன பிஸ்னஸ் கேட்பேன். என்னன்னு தெரியாது, எல்லாம் புதுசு பேசிட்டு இருக்காங்க. அப்போ நிறைய பேர் பார்ட்னர் ஆகிட்டு இருக்காங்க. யார் பார்ட்னர் ஆகிட்டு இருக்காங்க? ஹாஸ்பிட்டல் மேனேஜர் பார்ட்னர் ஆகிட்டாங்க. என்னதான் நிறைய பேர் அவங்ககிட்ட பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க போல இருக்கு. என்ன பிஸ்னஸ்? அது பெரிய லெவல் பிஸ்னஸ் போல இருக்கு. நிறைய பேர் பார்ட்னர் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு அப்படியே சொல்ல தெரியுது அவங்களுக்கு. 98 டே 1 சொல்கிறேன், உங்கள்கிட்ட எல்லாம் பேசினாரு, எங்கிட்ட எல்லாம் பேச மாட்டாரு. பெரிய பிஸ்னஸ் பெரிய ஆளுங்களாக வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு நாள் எங்களுக்கு கால் வந்தது, ஓனம் டாக்டர் கூட கூப்பிட்டுருக்காங்க சொல்லி போயிட்டு போகிறப்ப கேட்ட கேள்வி, ஆல்ரெடி நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, வேலைக்கு போயிட்டுருக்காங்க 2 பேர், சம்பளம் போதுமானது இருந்தால் நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப் வச்சுருந்தீங்க, ஏன் வச்சிங்க? எக்ஸ்ட்ரா மணி. அப்புறம் என்ன ஆச்சு? என்ன லாக் பண்ணுறேன். ஏன் லாக் பண்ணீங்க? பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம், லாக் பண்ணியாச்சு. அவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு. அப்புறமா டீ கடை வச்சுருந்தீங்களே, ஏன்னா ஹாஸ்பிட்டல் முன்னாடி டீ கடை வச்சுருந்தேன். விடிக்கால் 3 மணிக்கு எழுந்திருப்பேன், 4 மணிக்கு டீ கடை போவேன். அங்கே கேஷியருக்கு இருந்துட்டு 8 மணிக்கு வேலைக்கு போயிடுவேன். ஈவினிங் 5 மணி கடை போட்டு 12 மணி 3 மணி. அதெல்லாம் நரக வேதனை. அது என்னாச்சு? அது இதே போட்டியாச்சு. எல்லாம் பார்த்தோன்னா அது புளி வயசாக போட்ட மாதிரி இருக்கு. எல்லா பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது, பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம், எல்லாம் தலைவலி. கடைசியில் நான் ப்ரேயரில் இருந்தேன், இனி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். பிஸ்னஸ் பண்ணுறது பண்ணியான பிஸ்னஸில் தான் மேலே வரணும் எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இப்போ நான் என்ன ஸ்ட்ராங்கான ப்ரேயர்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் எனக்கு தேடி வரும், எனக்கு கொடுங்க. அது போலீஸ்னஸ் ப்ரேயர் தான். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத பெரிய பிஸ்னஸ் எங்கே இருக்கு? அது வந்துச்சு பார்த்தீங்களா? 98 எனக்கு கூப்பிட்டு சொன்னாங்க, அப்பவே தெரியுது காஸ்ட் பிளான். அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு. எனக்கு நான் கேட்டு கிடைச்சிருச்சு. எனக்கு வேலை செய்ய வேண்டியது தானே, டைம். இந்த பிஸ்னஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னா அதுக்கப்புறம் இவ்வளோ பேசிட்டேன். இனிமேல் இந்த பிஸ்னஸ் பண்ண முடிவு பண்ணிட்டேன்னு கேட்குறப்ப முடிவு பண்ணிட்டா 2-3 கண்டிஷன்ஸ் இருக்குங்க. என்ன கண்டிஷன்? இனிமேல் 5 மணிக்கு மேலே எனக்கு வீட்டில் எதிர்பார்க்கக்கூடாது. இது கேரண்டி.
வீட்டில் அப்பா ஹெல்த் சேலஞ்ச் இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். சும்மா வந்து என்ன உங்கள் அப்பா படுத்துட்டு இருக்கா, நீங்கள் அங்கே இருக்கீங்க இங்கே இருக்கீங்க எப்போ வரும்னு கேட்கக்கூடாது. நீ பார்த்துக்கணும், முடிய விஷயம் நான் வருவேன், கொஞ்சம் எனக்கு ஃப்ரீடம் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஓகே சொன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் 5 மணிக்கு மேலே டில் நைட் 10-11 மணி வரைக்கும் இந்த வேலை. வீட்டுக்கு வருவோம், காலை 5 மணிக்கு வந்துச்சு, 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அங்கே விஸ்கோஸ் ஏரியா வேலை செஞ்சுட்டு இருப்போம். வேலைக்கு போயிடுவோம். இதெல்லாம் ரொட்டீன். சண்டே ஹாலிடேஸ் எல்லாம் இதுக்கு தான். எந்த கல்யாணம் எந்த ஃபங்க்ஷனோ கொஞ்சம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவர் வரமாட்டாங்க, அவர் பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படியே அவங்களே சொந்தக்காரங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ போயிட்டு கண்டுக்கவே மாட்டாங்க, அவர் இங்கேயா ஃபாரின் போயிட்டு இருப்பாரு. நீங்க ஜெயிச்சு பாருமா இருக்கிற கதையே மாறிடும். ஜெயிச்சு பாருங்க கதையே மாறிடும். ஓகே, உங்க பத்தி என்னென்ன பேசும் அப்போது தெரியும். அப்போ பண்ணி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் நல்லா இருக்காரு. கஷ்டப்பட்டதான் நல்லா இருக்க முடியும். அது இஷ்டப்பட்டு கஷ்டப்படணும். அது இஷ்டப்பட்டு கஷ்டப்படணும்னா அது கஷ்டமா தெரியாது. ஐயோ இன்னைக்குமே, ஐயோ போகணுமே, ஐயோ நாளைக்கு ஓப்பன் மீட்டிங்க, நாளைக்கு சார் அதெல்லாம் ஐயோ சொன்னா நடக்காது. இஷ்டப்பட்டு வேலை செய்யணும், கஷ்டப்பட்டு வேலை செய்யப்படும். அதே பிசினஸோட தேவை இருக்கும். சேலஞ்சு இருக்கும். எவ்வளவு நாளைக்கு யாரா இப்போ 2 வீலர் ஓட்டுறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? 2 வீலர் சைக்கிளா ஓட்டுவீங்களா? 4 வீலர் எல்லாம் ஓட்டுறீங்க. என்ன நல்லா ஓட்டுவீங்களா? ஆரம்பத்திலே நல்லா ஓட்டுவீங்களா? குழந்தை இருக்கிறப்ப ஆரம்பத்திலே நடக்க ஆரம்பிச்சீங்களா, பேச ஆரம்பிச்சீங்களா? அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா? அந்த ப்ராசஸ்க்கு போறது தான் எக்ஸ்பர்ட் ஆக முடியும். அதுக்கே பயந்தா என்ன பண்ண முடியும்? அந்த ப்ராசஸ் போல அளவு பண்ணணும். அது பேர் என்னன்னா நாட் ப்ராசஸ், ஷேப்பிங் டு சக்சஸ். ஷேப்பிங் டு ஒரு நல்ல பெரிய டீம் வரப்ப அது லீட் பண்றதுக்கு சாமர்த்தியம் வர வேண்டாம். இது சாதாரண பிசினஸ் இல்லையே, மேனேஜர் கிடையாது, லீடர்ஷிப் லீட் பண்ணி கொடுப்போம். அப்போ அவங்களுக்குள்ள எல்லாம் எவ்வளோ டைப் பண்ணலாம், குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். எல்லாம் நமக்கு தெரிஞ்சுட்டு போனிட்டு அவங்க கூட வளைஞ்சு கொடுத்து வேலை செய்யாது. ஸ்டாலின் வந்தால் எப்படி வருவார்? கைது கும்பிட்டு வர கும்பிடணும். அது லீடர்ஷிப் அழகுது. அதுக்கு அவரால் கும்பிடும் அவசியம், நான் கும்பிடுவார், பேசுவார். நம்ம தான் என்ன சாதாரண நம்மகிட்ட பேசிட்டு போகிறோம், அவ்வளோ சீப்பாக போயிட்டா அப்படி நம்ம கேட்போம். அப்படின்னு கேட்கக்கூடாது. இது லீடர்ஷிப் பிஸ்னஸ். அது நான் கற்றுட்ட விஷயம். ஓகே, அதான் I have succeeded only by helping others succeed. நீங்க உங்க சக்சஸ் பத்தி நீங்க கவலைப்படுறத மற்றவங்க சக்சஸ் பத்தி கவலைப்படணும், நீங்க சக்சஸ் ஆயிடுவீங்க. லிஃப்டிங் த பீப்புள், அதான் பிசினஸ். வேற எதை பத்தி கவலை அவளே வந்தாங்க, புதுசு ஜாயின் பண்ணாங்க, உடனே அவங்க கூட நம்ம வேலை செஞ்சு அடுத்த பின்ல கொண்டு போய் பாருங்க, அவங்க ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. அதுதான் கையில் இருக்கிற விஷயம். ஸோ பேசுறது பிபிஎஸ் கிடையாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த எக்ஸலன்ட் பிளான். கண்டிப்பாக சொல்ற பாருங்க, இந்த பிசினஸ்ல அந்த தாழ்த்துறவங்க உயர்த்தப்படுவான்னு சொல்லி பைபிள், தாழ்த்துறவங்க உயர்த்தப்படுவாங்க. அப்படி சப்மிஷன் இருக்கிறவங்க கத்துக்க முடியும். அந்த சப்மிஷன் மட்டும் அந்த ஆக்டிவ் விட்டுறாது. என்னாலும் சரி இதுக்குள்ள வந்துடக்கூடாது. நமக்கு எல்லாம் தெரியும், ஒரு என்ன கேட்கணும், அந்த மாதிரி நம்ம மென்டர்ஸ் ஆக்டிவ் மென்டர்னா அவரோட சப்மிஷன் இருந்துட்டே இருக்கு. அதான் நானும் மேத்யூ எங்களை பார்த்தீங்க, அதை கத்துக்கணும். இப்போ இன்ன வரைக்கும் இப்போ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுட்டா மேத்யூ அனுப்பிச்சுட்டு கரெக்ஷன் பண்ணி கொடுங்க கேட்பேன். கேட்கணும் அவசியம் இல்லை, அவருக்கு தெரியும். ஆனால் அந்த ஹேபிட் எனக்கு வளர்ந்துருச்சு. எந்த லெவலுக்கு போனாலும் மேத்யூ தான். அப்பா அம்மா மாற்ற முடியுமா? கலெக்டர் ஆகிட்டாலும் மாறலாமா? பெரிய பணக்கார அம்பானி ஆகிட்டாலும் மாறலாமா? அந்த இது மட்டும் வந்தால் போதுங்க. தேங்க் ஃபார் ஆம்பே கார்பரேஷன். இந்த ஆம்பே மட்டும் வாழ்க்கை எவ்வளோ பேர் இந்த 90 எத்தனை பேர் வாழ்க்கை போயிட்டு இருக்குங்களா? இப்போ ஏஎல்எஸ் போயிட்டு வந்தால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ போயிட்டு வந்துட்டோம். 2000 போயிட்டு இருக்கோம். 2000 தான் ஃபர்ஸ்ட் பேங்காக் ட்ரிப் எங்களோடது. அதை ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ஏறுறோம். நான் அந்த ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் ஏறப்ப சென்னையில் அது ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் என்னோடது. இவங்க கூட வேலைக்கு போயிட்டுருப்பா. அப்போ சவுதியில் வேலை செய்ய போகிறப்ப ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்போ என்னாச்சு, உட்காந்துருக்கோம் ஃப்ளைட், சிங்கப்பூர் ஃப்ளைட். அது பெரிய ஃப்ளைட், கிட்டத்தட்ட 300 பேர் எல்லாம் நிறைய பேர் ஆக்டிவிட்டிஸ் இருந்தாங்க. என்ன எப்படா ஃப்ளைட் எடுப்பாங்க? ஃப்ளைட் எடுத்து மேலே பறந்துட்டு இருக்கணும். பறக்குதா? அது கூட தெரியல. ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டு இன்னும் ஓடுறது தெரியல, ஏறுறது தெரியல. நம்ம உட்காந்த மாதிரி இருக்கு.
ரைட் பறக்குதா என்ன ஃபுல்லிஷ்னஸ் கொஸ்டின் தெரியல. அவளுக்கு இன்னோசென்ட் எடுத்தான் உங்களுக்கு. அணிலேருந்து 2000 ஃபர்ஸ்ட் பேங்காக்லேருந்து ஆரம்பிச்ச ட்ரிப்லேருந்து ஒரு ட்ரிப் இந்த 25 வருஷம் மிஸ் பண்ணது. ஒரு ட்ரிப். அது மட்டும் இல்லை, டீமோடு கொண்டு போயிட்டு இருக்கோம். அதான் பரமேஸ்வரன் சொன்னார் பார்த்தீங்களா. அவர் என்ன வெல்டர், என்னோட கம்பெனியில் அவர் வெல்டர் இருந்துட்டார். என்னோட கம்பெனியில் நான் வேலை செய்ய கம்பெனியில் அவர் எனக்கு வெல்டர். தனசேகர் பேசினார், அவர் மெக்கானிக். எல்லாருக்கும் நல்ல வேலை கிடைச்சிருக்கா இல்லையா? எந்த லெவலுக்கு போக முடியுங்க. ஆனால் நம்ம யாரும் எப்போ ஜாயின் பண்ணுறோம் அந்த ஆக்டிவிட்டும் மாறாமல் சரி. அதை கடவுள் பார்க்குறாரு. நீங்கள் வேலை செய்யணும் அவர் கொடுப்பாரு. ஏன் உங்களை மோசப்படுத்தாது. நம்பிக்கை கொடுங்க நிறைய பேருக்கு. அது உங்களுக்கு வேலை. எடுத்தோடனே எல்லாம் தெரிஞ்சுட்டு டிஷும் வர முடியாது. வந்து கற்றுக்க வேண்டியதான். யார் கார் ஓட்டுறவங்க எடுத்தோன்னு ஓட்டிட்டீங்களா? எடுத்தோன்னு கார் ஓட்டினீங்களா? எடுத்தோன்னு சைக்கிள் ஓட்டினீங்களா? இல்லை இல்லையா? விழுந்து அதான் விடாமுடிச்சு. ஏன்னா ஏன் விடாமுடிச்சு? அவன் சைக்கிள் ஓட்டுறப்ப ஓட்ட முடியும், அவன் கார் ஓட்டுறப்ப நம்ம ஓட்டலாம், அவன் டூ வீலர் ஓட்டலாம். நம்பிக்கை இருக்கு இல்லையா? அதுதான் நான் நம்பிக்கை. அப்போ அதே மாதிரி நம்ம எவ்வளோ சீக்கிரம் ப்ராக்டிஸ் பண்ணால் கற்றுக்கலாம். ஃபெயிலியர்ஸ் கிடையாது. யாராவது சொன்னாங்கன்னா ஃபெயிலியர்ஸ் நினைக்கக்கூடாது. அது ஸ்டெப்ஸ் ஃபார் சக்ஸஸ். அது ஸ்டெப்ஸ் ஒரு படிக்கட்ட ஒன்றும் கற்றுட்டே வர போகிறோம். இவரு இப்படி பேசிக்கணும், இவரு அப்படி பேசணும், அப்படி இப்படி பேசினா நல்லா இருக்கும், தெரிஞ்சு காமிச்சிருப்போம். ஃபெயிலியர்ஸ் அந்த கற்றுக்காம யாரும் பண்ண முடியாது. எடுத்தோன்னே யார் பாடல, எடுத்தோன்னே யாரும் பேட்ஸ்மேன் ஆகல, எல்லாம் ஃபெயிலியர்ஸ் தான். அந்த ஃபெயிலியர்ஸ் மறந்தாச்சு. ஃபெயிலியருக்கு பயப்பட்டானா அவன் ஆட்டம் வர முடியாது. அது ஸ்டெப்ஸ் ஃபார் சக்ஸஸ். ஒரு படிக்கட்டுக்கு ஒரு லேர்னிங் இருக்கு. அதான் நான் கற்றுக்கிட்டது. பெரிய நாங்கள் கற்றுக்க யாரும் வரல. நாங்கள் டாக்டர் இப்போ டாக்டர் கூப்பிட்றாங்க. ஆனால் டாக்டர் நாங்கள் அந்த காலம் நினச்சி பார்த்துருக்கோமா? எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். ஓகே, காட் பிளஸ் யூ ஆல். ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் காம்படிஷன் ஃபார் ஹேப்பிங்.